கற்றல் நடவடிக்கைகளுக்கு புறம்பாக வேறு நடவடிக்கைகள் தேவைப்படமாக இருந்தால் தயவுசெய்து என்னோட தொடர்பு கொள்ளுமாறு கேட்டிருந்தேன். ஆனால் அதே ஒரு திருச்சி தான் அந்த செய்தி போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த கருத்தை அப்ப என்னோட நிலப்பாட்ட மாற்றம் இல்லை. நான் யாருக்கும் தயங்கியோ அல்லது எந்த உள்நோக்கத்தோடையும் நான் அதை சொல்ல இல்லை. நல்ல நோக்கத்தோடு சொன்னேன். எங்களுடைய கௌரவ நீதியரசர் முதல்வர் அவர்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புறேன். அப்படியே நான் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற வகையில தான் நாங்கள் அணுக வேண்டுமையுடைய பிரச்சனைகளை தீராத வகையில அணுகிறது சரி என்று நான் நினைக்கிறேன். வளர்ந்து கொள்ள விரும்பையில் அப்படினால் ஊடகங்கள் அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். இப்ப நானும் கௌரவ நீதியரசர் முதல்வர்களும் பக்கத்தில் இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேறுபாடுகளுக்கு மத்தியில ஒரு பொது நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் செயல்பட வேண்டும். அதைத்தான் எங்களுடைய கௌரவ நீதியரசர் முதல்வர் அவர்களும் நினைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவரை நாங்கள் வளர்த்து கொள்ளாமல் ஊடகங்கள் தயவு செய்து சரியானபடி எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில இதைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். நான் போய் அந்த மைதானத்தை பார்த்துட்டு வந்தேன். மைதானத்தினுடைய நடுவில் எதையும் பாய்கிற மாதிரி தெரிய இல்லை. கிண்டியோ அல்லது அப்படி இருக்கிற மாதிரி தெரிய இல்லை. மைதானத்தை சுத்தத்தான். அப்ப ராணுவம் மாத்திரமல்ல, அரசாங்கம் சொல்ற தனக்கு மேல போறீங்கள் தங்களுக்கு வேறு மைதானம் இல்லாதபடியே நாங்கள் மாத்திரம் பாதிக்கணும். ராணுவம் மாத்திரமல்ல, ராணுவம் சில வேலைக்கு பயன்படுத்தலாம். அரசாங்க அதிகாரம் இந்த யாத்திரை மைதானம் யார் மத்திய முறையில் முந்தி உள்ள வாகனங்கள் எல்லாம் செய்தி உட்பட எல்லாம் நிப்பாட்டினதுதான் திரைவாசி முதல் நடவடிக்கை யாரும் இந்த விளையாட்டுகளுக்கு தவிர மற்றபடி எந்த கண்காட்சிகளுக்கும் ஒரு அந்த வழியில தான் நான் அதை நேற்றைக்கு சொன்னேன். அப்படியே நான் ஒரு தயக்கத்தில் பயத்தில் சொல்றேன் எடுக்க வேண்டும். பயந்த காலம் எல்லாம் போயிட்டது. இந்த பயப்படுற காலகட்டத்திலேயே நான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக நான் சொல்லி வந்தேன். அப்படியே நான் என்னுடைய நிலப்பாட்டை நான் தெளிவாகத்தான் இருக்கேன். நன்றி. அடுத்தது இந்த நேற்றைக்கு என்னுடைய உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த சம்பந்தமாக கேட்டவர் சுற்றறிக்கையர் சம்பந்தமாக அதை மேலும் தெளிவுபடுத்துறதுக்காக நான் கொழும்ப கேட்டிருக்கிறேன். அடுத்த புத்தகங்கள்ல நான் அதை தெளிவுபடுத்தலாம். இல்ல அந்த சுற்றறிக்கையில எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. கேள்விக்கு போய் சொல்றதுக்கு அதனோட எனக்கு தெளிவு கேட்டிருக்கேன். கிளாரிபிகேஷன் கேட்டுட்டு பண்றத சரி. நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது நீர்வளங்கள் திட்டம் கிளிநொச்சி இரண்டாவது சமகால அமைப்புடைய சம்மேளனத்தை சந்திச்சேன். அப்ப அவர்களோட நேற்று அதைக்கு கொடுத்திருக்கேன் நினைக்கிறேன். தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய தேவைகள் தொடர்பாக அதில் சுட்டி காட்டியிருக்கணும். அப்ப நான் அவரோட காலையில் ஒரு கலந்துரையாடல் நடத்தினேன். அப்ப அந்த கலந்துரையாடல்ல என்னுடைய நிலைப்பாடு ஒரு பொதுவான நிலைப்பாடு இதுவா இருக்கும் என்ற எண்ணத்தில் நான் சொன்னேன். என்றால் கிளிநொச்சி வாழ் மக்களுடைய தேவைகளை புறந்தள்ளி இந்த திட்டம் நடவடிக்கைக்கு நான் ஒத்துழைக்க போவதல்ல. கிளிநொச்சி வாழ் மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு திட்டம் இருக்குமாக இருந்தால்தான் நான் என்ன பொறுத்த வகையில் நான் அதை ஆதரிப்பேன் என்று சொல்லியும் அது சம்பந்தமாக நாங்கள்
சம்பந்தப்பட்ட ஆட்களோட நடத்துவோம் மட்டும் நான் அவையில கேட்டிருந்தேன். அவையில் அதுக்கு இணங்கி இருந்தவை. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் அவர்கள் தங்களுடைய விளக்கத்துக்கு பிறகு அந்த நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையினுடைய விளக்கத்துக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தேவைகள் தங்களுடைய பார்வைகளை பேசி அவை வெளிப்படுத்துவீங்க. அதனால நாங்கள் தயவு செய்து ஒரு தக்க விவாதத்துக்கு எடுக்காமல் அது அவர்களுடைய கருத்துக்களை என்னென்னு கேட்டு நீங்கள் உங்களுடைய பதில்களை சொன்னால் இப்போதைக்கு போதுமாக இருக்க மாட்டேன். அதுபோல சரி சரி அதுபோல அப்ப கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் அதுபோல அது கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் முதலாவது. இரண்டாவது தான் ஜாலப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம். சாரி நான் சரியா கவனிக்கிறேன். தேசிய நீர்வளங்கள் வழிகாட்டுதலின் மாவட்ட பொறியியலாளர் தேசிய நீர்வளங்கள் வழிகாட்டுதலாளர் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை நோக்குகிறது. முதலாவதாக ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்த நீர்வளங்கள் திட்டத்தில் முதல் நிர்மாண வேலைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது ஜப்பானிய அரசாங்கத்தின் நன்கொடை நிதியுதவி 250 மில்லியன் ஊடாகவும் இலங்கை அரசின் நிதி 740 மில்லியன் ஊடாகவும் மொத்தமாக 1620 மில்லியன் நிதி செலவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கிழக்கு கண்டாவளை பிரதேசத்தில் உள்ள 20 கிராம சபைகளில் உள்ள 40,000 மேற்பட்ட மக்களை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி நகர்பகுதி 1000 நீர்த்தாங்கல்கள் கடந்த பகுதியில் 450 நீர்த்தாங்கல்கள் அமைக்கப்பட்டு கிழக்கு கண்டாவளை பிரதேசத்தில் அறிவித்துள்ள 20 கிராம பிரிவுகளை உள்ளடங்கிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பகுதி மக்களுக்கு மீட்டரை குழாய் மூலம் நீர் வழங்கும் வரையில் தற்காலிகமாக பௌத்தர் மூலம் பாரதிபுரம், பொன்னகர், ஆனந்தபுரம், மலையாளபுரம், கிருஷ்ணபுரம், விவானந்தநகர், கணேசபுரம், உதயநகருக்கு சுந்தரபுரம் ஆகிய பகுதிகளுக்கு பௌத்தர் மூலம் தற்காலிகமாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கிராமிய நீர் விநியோக திட்டத்துக்கான நடவடிக்கைகள் தேசிய நடைபெறுகிறது. அதற்கு நாங்கள் புனேரி பிரதேசத்தில் வெளியிலுள்ள முழங்காவில், நாச்சிபுரா, அன்புரம், ராயபுரம், கும்பலமுனை, இடமாநகர், கலைப்பாடி ஆகிய பிரதேசங்கள் கிழக்கு பிரதேசத்தில் வெளியிலுள்ள ஆனந்தம், காந்திநகர் ஆகிய பிரதேசங்களை கண்டாவள பிரதேசத்தில் வெளியிலுள்ள எல்லா பிரதேச தேவையாக 6 கிராமிய நீர் விநியோகத்திற்கான ஆரம்ப நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. அதற்கிணங்க ஆனந்தம் கல்லாத நீர் விநியோகத்திற்கான ஆரம்ப அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தேசிய நீர் வழங்கல் பரிகாரத்துறையின் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்நிதி மூலம் காணப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து முழங்காலை, கலைப்பாடி, இயக்குறம், காந்திநகர் போன்ற சிறிய கிராமிய விநியோகத்திற்கான அறிக்கை தயாரிக்கப்பட்டு தேசிய நீர் வழங்க வழிகாட்டுதலின் அனுமதி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அனுமதி பெறப்பட்ட நிதி மூலம் கணக்கிடப்பட்டு அதற்கான நடவடிக்கை நடத்தப்படும். அடுத்தாக கிளிநொச்சி மாவட்டத்தில்
ஏற்கனவே 2013 அந்த முதலும் குழாய்க்கிணறு அமைக்கப்பட்டது. 2014 வரையில் குழாய்க்கிணறு அமைக்கப்பட்டிருந்தது. இனியும் அதாவது வேண்டுகோள் இருந்தாக்க வேண்டுகோள் கொள்ளப்படும் இடங்கள் இருக்குனாக்கா குழாய்க்கிணறு அமைக்கப்பட்டிருந்தது தெரிவிக்கிறோம். அந்த எனக்கு ஒரு யோசனை அந்த டேங்கோட உணர்ந்திருக்கல அது என்ன நடவடிக்கையாவது திருப்பி தூக்கி நிகழ்த்துறதா புதிய நாங்கள் இந்த திட்டத்தில் புதிய இடத்துல தான் அமைக்கப்பட்டு அந்த இடம் ஏற்கனவே கேட்டிருந்தோம் அது வழங்கப்படவில்லை. நான் இன்னைக்கு இப்போ கிட்ட ரத்னாபுரத்தில் அந்த இடம் பொருத்தம் இல்லைன்றதா இல்லை, ஏற்கனவே நீட்டாக இருந்த இடம் பொருத்தமானதுன்னு சொல்லி எங்களுடைய விபாசன திணைக்களம் சொல்லியிருக்கின்றது. ஆனா கோரிக்கையை காலங்காலமாக வைத்திருக்கப்படும் என்பதற்காக அந்த இடிந்த தாங்கியை அப்படியே வைத்திருக்கிறதற்காக அதை வைத்துக் கொண்டு இன்னொரு இடமாக தெரிவித்திருக்கின்றார். கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயம் இந்த திட்டமாவது ஜப்பானில் நண்புடன் நடப்பது அந்த காலையில் 1620 மில்லியன், அதில் ஜப்பானிய 1620 மில்லியன், அதில் ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதி நன்கொடை 92 மில்லியன். அக்டோபர் இந்த அக்டோபர் அப்படின்னு அதுலேயும் நான் பழைய மின்தாங்கிய கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த பழைய மின்தாங்கி அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் கனகாலம் சொல்லிக் கொண்டு வரோம் நடக்கவில்லை. இந்த பழைய விழுந்து போயிருக்கிற நீர்த்தாங்கி அதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர் நினைவுகளை மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறது இப்படியானது. அதை அப்புறப்படுத்துனாலும் அமைச்சர் தினேஷ் அவர்கள் வந்த கூட்டிக்கொண்டே காட்டினது இதுதான் டைம் வந்துருக்கோம் டவர். அதுல இருந்தால் அந்த நெட்வொர்க் அப்படி சரியா இருந்தது. பக்கத்தான் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் பக்கத்தான் இருக்கு. டேங்கிலிருந்து ஒரு 100 மீட்டருக்கு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் இருக்கு. ட்ரையாருன்ற அந்த தண்ணி எடுத்துட்டு அதுவும் அங்கான் இருக்கு. அது பொருத்தமான இடம் அதுதான். ஆனால் இதுவரை வந்து அட்லீஸ்ட் நாங்கள் வேறு விஸ்தரிக்க டவர் உண்டு அதில் வந்தால் அதை பயன்படுத்துறதுக்காக இதை அப்புறப்படுத்தி அதை நீர் பணங்கள் மடியாளர் சபையை கட்டுப்பாட்டுக்கு அந்த இடத்துல வச்சிருக்கிறது நல்லது. இது தொடர்பாக சொல்ல என்றால் விவசாயம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பினையாற்றுவார்கள். 4 வருடங்களுக்கு முன்னால் இந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டு அந்த இடம் வந்து பொருத்தமான இடம் என்கிற அடிப்படையில் அந்த இடத்துக்கு மூடப்பட வேண்டும் என்கின்ற இந்த மாவட்ட வன்முறைப்பு குழு கூட்டம் நான் 2015 டிசம்பர்ல உங்களுடைய கடமைக்கும் தனதுடைய இனக்கடமை யாழ்ப்பாணத்தில் பிறந்த பொழுது அந்த இடம் வந்து இப்போது நீர்த்தாங்கி கட்டப்பட்டிருக்கிற இடம் நூலகத்திற்கு பொருத்தமானது என்கிற அடிப்படையில் எல்லா கருத்தும் வைக்கப்பட்டது. அந்த கருத்தின் அடிப்படையிலே அந்த இடம் தகவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த விடயங்களோடு இந்த மாவட்டத்தினுடைய திட்டங்களை சரியாக செய்யப்படாத காரணத்தினால அந்த இடம் நூலகத்திற்கு உரிய இடம் நூலகத்திற்கு இல்லாமல் இருக்கப்பட வேண்டிய ஒரு பொருத்தமான இடம் அந்த இடத்திலே பெற்றுக் கொள்வதற்கான அந்த நிலைமைகளை உருவாக்கப்படாமல் கெட்டிடங்களுடைய முடிவுகள் வீணடிக்கப்பட்டது போல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 வருடங்களுக்கு நூலகத்திற்கு என்றால் இப்போது மிக மக்களையும் பல்வேறு நிதிகளையும் மேலதிகமாக செலவிட்டு
அந்த பள்ளமான இடத்திலே இப்போது நீர் தாங்கிகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களுக்கான திருப்பி சொல்றோம் என்றால் மாவட்ட ஒருங்கிணைப்பு என்கிற அந்த வகையிலான திட்டமிடலை உண்மையிலேயே அந்த பொருத்தமான இடங்களிலே அந்த உரிய நேரங்களிலே திட்டமிடப்படாது ஒரு பிரச்சனைக்குரியது, ஒரு சிக்கலுக்குரியது. இன்றாவது நாங்கள் அந்த விடயம் தொடர்ந்து என்னுடைய அடியுடைய திட்டத்தின் அடையாளமாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற தென்பகுதியிலே இருந்து வருகிறவர்களுக்கு முதலிடமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த அடையாளத்தை மாற்றியவர் என்ற சிந்தனையாவது மேற்கொண்டு இனிமேலாவது உரிய இடங்களில் உரிய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் இரண்டு திட்டங்களுக்கு திட்டமிடப்படாத செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று வந்து இரண்டாவது புனரமைப்பின் ஊடாக யாழ் கிளிநொச்சி குடிநீர் வழங்கல் சுகாதார திட்டம், மற்றது சமூகமயப்படுத்தப்பட்ட கிராமிய நீர் வழங்கல் மற்றும் சுகாதார திட்டம். அதாவது 2002ஆம் ஆண்டு நடந்த நீர் ஊடாக, அதாவது 2002-2003 அதன் ஊடாக கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறு நீர் வழங்கல் திட்டம் அமைய வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் 2005ஆம் ஆண்டு feasibility study செய்யப்பட்டது. அந்த 2005ஆம் ஆண்டு செய்யப்படும் பொழுது இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே 2 டவர்கள் கட்டப்பட்டிருந்தது. ஒன்று வில்சன் ரோட்டிலும், மற்றது பரந்தலிலும். அதனூடாக 24 மணித்தியால நீர் விநியோக திட்டமும் இருந்தது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே 1950களில் இருந்து நீர் விநியோக திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எந்த விதமான பாரிய நீர் வழங்கல் ஏற்பாடுகள் செய்யப்படாமல் சாதாரண சிறிய திட்டங்களாகவே இருந்தது. அதே போன்று 1985ஆம் ஆண்டு வந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படாத காரணத்தினால் பாரிய நீர் வழங்கல் இடர்பாடுகள், அதாவது சாவகச்சேரி மற்றும் பொய்பெற்றோ பிபிசி போன்ற இடங்களுக்கு பல இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் புலப்புறநகருக்கு 1980களில் வந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் அதுவும் திரும்பி போனது. அதே போன்று 2005ஆம் ஆண்டு வந்த நிதியும் 2005-2004 வந்த நிதி கூட திரும்பி போனது. அந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு feasibility study செய்யப்பட்டது. அதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வாறு நீர்வளங்கள் இருக்க வேண்டும், அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மற்றது யாழ்ப்பாணத்தில் மற்றது கிளிநொச்சியிலும் மெயின் வாட்டர் சப்ளை ஸ்கீம் கவர்மெண்ட் பண்ணாத இடங்களில் ரூரல் வாட்டர் சப்ளை ஸ்கீம், அதாவது கிராமிய நீர்வளங்கள் திட்டங்கள் பெற வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் 2 மாவட்டங்களில் தற்பொழுது நீர் விநியோக திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இது இந்த யாழ் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தை எடுத்தோம்னால் 3000 பேர், ஒரு 3 லட்சம் பேர் நீர்வளங்களும், சுகாதாரம் 80,000, அதோடு விவசாயம், அதாவது நீர்ப்பாசனம், அதாவது 55,000 பேர், அதாவது என்னென்றால் குளத்தை புனரமைப்பதனூடாகவும் அதனை ஸ்ட்ரென்த் பண்ணுவதனூடாகவும் மற்றது அதனை உயர்த்துவதனூடாகவும் மற்றது மேட்டுநில பயிற்சிகள் ஊடாகவும் மற்றது கீழ் நீர்ப்பாசனம் வாய்க்கால்களை புனரமைப்பதனூடாக வருகின்ற ஏற்பாடுகளின் ஊடாகவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற இதன் அடிப்படையில் 2 நடைமுறைப்படுத்தும் முகவர்கள், ஒன்று நீர்வளங்கள் மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை, மற்றது நீர்ப்பாசன அபிவிருத்தி மற்றும் நீர்ப்பாசன குளம் புனரமைப்பு இதன் ஊடாக வடமாநில நீர்ப்பாசன திணைக்களம். இது 2 நிதிகள் உண்டு. ஒன்று வந்து 2வது குளம் புனரமைப்பு நிதி தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையின் லோனின் கீழ் நாங்கள் அதை அடிப்படை முறையில் எடுத்து நாம் திரும்ப அதனை நாம் பே பண்ண வேண்டும். அதாவது திரும்ப நிறுவனங்களுக்கு தேவையான பொறுப்பு தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு
சபையிடம். மற்றது இவ்வாறு நிதி நேரடியாகவே வடமாகாண சபை மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து புனரமைப்பு வேலைகளோடாக இதுதான் 2002 இருந்து 2003 2005 பிறகு 2010 வரை மேற்பட்ட இதனூடாக இந்த ஏற்பாடு. அதில் பிரதான உறுப்புகள் ஒன்று நீர்வளங்கள், மற்றது மாநகர சபை வெள்ளக்கழிவகங்கள், இரண்டாவது புனரமைப்பு, மற்றது யாழ் நீர் வள முகாமைத்துவ வலுப்படுத்த இயல்பை இறுதி. இந்த குளக்கட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதாவது குளக்கட்டு ஒரு பலத்த பின்னடைவிலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக சரியான முறையில் புனரமைக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக அதாவது நீர்ப்பாசன திணைக்களம் 100 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நீரேற்றக்கூடிய பிரதேசமாக இரண்டை மாற்றி அமைக்கும் நிலைப்பாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டு அபிவிருத்திக்கு பின்னரான தோட்டம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே காட்டப்படுகிறது அந்த அணைக்கட்டிலே. அடுத்தது அதாவது ஏதாவது இடர்பாடுகள் அல்லது விவசாய அபிவிருத்தி சம்பந்தமாக அவற்றை மேம்படுத்துவதற்காக பாலம் அமைக்கப்பட உள்ளது. அடுத்தது திருவிளையாட்டு நீர்ப்பாசனம் கிட்டத்தட்ட இதுவும் வந்து 25 30 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைக்கப்படாததாக இருக்கிறது. இது புனரமைக்கும் பொழுது வீட்டு நீர்ப்பாசனமும் அபிவிருத்தி அடையும். அதாவது குளம் ஒரு பாரிய இடர்பாடுகளில் உண்டு. அந்த குளம் 82,000 ஏக்கர் அடி நீரினைத்தான் திறக்கக்கூடிய நிலையில் உள்ளது. 1,06,500 அடி ஆக இருந்தும் 82,000 அடியாக குளம் புனரமைக்கப்படும் பொழுது உள்ளாக புனரமைக்கப்பட்டு 2 அடி இருக்கும் பொழுது 1,20,000 அடியாக இருக்கும். இந்த 82,000 ஏக்கர் அடியில் தற்பொழுது செய்யப்படுகின்ற விவசாய நடவடிக்கை எந்தவித மாற்றமும் பெறாது. அதனை விட 82,000 இருந்து 1,06,500 அடியாக மாறுகின்ற நீர் அவர்களால் பயன்படுத்தப்படும். மேலும் பயிற்சியை பலப்படுத்தும். அதோடு வந்து எங்களுக்கு தேவையான அதாவது 9,000 ஏக்கர் அடி அதாவது இழப்புகளை தவிர்த்து அதாவது 12,500 ஏக்கர் அடி நீர் அதாவது 12,000 ஏக்கர் அடி நீர் தான் நாங்கள் எடுக்க போவதற்கு கூறுவது இல்ல. 9,000 ஏக்கர் அடி நீர் தான் எங்களுக்கு அதாவது டிசிபிளா அதாவது பார்க்கக்கூடிய அளவில் தரக்கூடிய நீர் எங்களுக்கு 9,000 ஏக்கர் அடி. அதாவது வந்து பாரிய ஒரு இழப்பு என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையா அந்த 9,000 ஏக்கர் அடிக்கு அதாவது வைத்துக் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அதாவது எங்களுக்கு தருகின்ற நீர் அந்த நீர் விடயமாகின்றது மற்ற ஆவியாளர்களுடன் தொடர்பு உள்ள பொழுது 10% உட்பட்டது. மற்றது ஒரு கொள்கை அதாவது 65% 35% என்று கூட இருக்கின்றது. நாங்கள் கேட்பது 9 10% நீர். அதுவும் வந்து கழிவு வாய்க்கால்களில் வெளியேறுகின்ற நீரை தான் நாங்கள் திருத்திருக்கிறோம் உண்மையிலே. அதனால் வந்து எல்லோரும் ஒத்துழைத்தால் இந்த பாரிய நிதி திரும்பி செல்வதனை தவிர்க்க முடியும் என்பதனையும் தாழ்மையுடன் இந்த அவை தலைவர்களுக்கும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் இதனை தெரியப்படுத்துகின்றேன். முதல் 5 வருடங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது வருடத்திலே எங்களுக்கு அந்த எங்களுக்கு அறிந்த நீரினை வைத்து பயணத்தை செய்யக்கூடியது 125 ஏக்கர் தான். அதே மாதிரி எங்களுக்கு 5ஆம் ஆண்டில் வைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் 376 ஏக்கர் தான். அதே மாதிரி 10ஆம் ஆண்டில் வைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் 627 ஏக்கர். 15ஆம் ஆண்டிலே 877, 20ஆம் ஆண்டிலே 1128. நாங்கள் உண்மையில் இந்த 1200 ஏக்கர் அதாவது 1300 ஏக்கர் நிலம் செய்யக்கூடிய நீரினை தான் நாம் இருக்கின்றோம். அது ஒரு பாரிய இழப்பென்பது இல்லை. மற்றது இங்கே 2 குள இதில் பார்க்கும் பொழுது மற்ற குளங்களோடு ஒப்பிடும் பொழுது அதாவது மாறி காலத்திலே நாங்கள் புல் ஸ்கேலில் பயிர் செய்யக்கூடியதாக இருக்கும். மழை நீரும் நம்பி அதோட வந்து கோட காலத்திலே மற்ற குளங்களோட நாங்கள் இது பண்ணும் பொழுது இங்கே வந்து நாங்கள் 1.4 அதாவது 40% ஏரியா வந்து செய்யக்கூடியதாகவும் மற்ற மாவட்டங்கள் மற்ற மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும்
வந்து நீர் அகற்றுடைய தாங்கிகள் அமைத்தல் போன்ற இதற்கு கேள்வி பத்திரங்கள், அதே போன்று இரண்டாவது குலப்பதற்கான கேள்வி பத்திரங்களும் கோரப்பட்டுள்ளது. மற்றது எங்களது இங்கே வந்து காட்டப்பட்டு இருக்கின்றது எனிமல் இல்லாத, அதாவது தண்ணீர் கஷ்டமான இடங்களுக்கு தான் கொடுக்கின்றோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ரைசோன் ஏரியாவுக்குரிய ஓட்டர் டிமாண்ட் தான் நாங்கள் இங்கே 80 லிட்டர் என்றது. ஆனால் அது வந்து எங்களுக்கு ஒரு நியமம். அதிலிருந்து குறிப்பாக அந்த பைப்புகளை நாங்கள் குறைத்து போடுவோமாக இருந்தால் வருங்காலத்தில் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் மெயினை போன்று பாரிய ரோடுகள் டெவலப் ஆகும் பொழுது இந்த வீதி செலுத்துறதுக்கு ஒரு பாரிய நிதியை திரும்ப அவர்கள் போடவும் விட மாட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏழாயிரம் ரோட்டில் பாரிய பைப்புகள் நாங்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டதன் காரணமாக அதன் மூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லையே நாம் எங்களது வந்த போஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 75% வந்து திரும்ப நாங்கள் ஆடியை செலுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அடுத்தது அதே மாதிரி அங்க நிலத்தடி நீரினை மேம்படுத்துவதற்காக ஸ்டோரேஜ் இதுவும் வந்து இப்பொழுது டிசைன் முடியப்பட்டு கேள்வி பத்திரம், அதாவது ட்ரீட்மெண்ட் வழங்கக்கூடிய கேள்வி பத்திரம் தயார் நிலையில் உள்ளது. வெகு சீக்கிரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது கேள்வி பத்திரம் போடுவதற்கு செல்ல இருக்கின்றது. இது கேபினட் அப்பாயிண்டட் டாக்குமெண்ட் கமிட்டி வருவதன் காரணமாக அதற்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து இது நாங்கள் பாவிக்கின்ற நீரை திரும்ப மீள் பாவனையை பயன்படுத்தி விவசாயத்தை வேண்டி பயன்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டு அதன்படி நடவடிக்கை எடுத்து செல்லப்படுகிறது. இத்திட்டமானது அதோட வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று அதன் கீழ் வந்து கரைகள் நீர் முகாமைத்துவமும் நீர்வள முகாமைத்துவமும் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் அதனை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு, அதாவது பூனகிரி பல இந்த பிரதேசம் கிளிநொச்சியில் பாக்கராயப்பட்ட கட்சி போன்ற இடங்கள்ல நீர்நிலை ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய அப்படியான ஒரு பல சிக்கலான ஒரு பிரச்சனையை இவர்கள் பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அதாவது வந்து அவர்களது கூலி விலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்றது கவர்மெண்ட் அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படி செல்லுதான் நாங்கள் நீர் எடுக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு பொம்மவழி, மற்றது நாகூர, மற்றது பூனகிரி இப்படியான இடங்களுக்கு கட்டாயம் அவர்கள் இப்படித்தான் சென்று எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அடுத்தது வந்து அங்கே நீர் மாசுபடுகிறது. அது வந்து நெடுநாள் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து தேசிய நீர் வழங்கல் அடியாளர் சபையில்லை, மற்ற எல்லாரும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாட்டில் வந்து இது செயல்படுத்த வேண்டும். தேசிய நீர் வழங்கல் அடியாளர் சபை மட்டுமில்லை, மற்றது உங்களுக்கு இதுல வந்து சில குற்றச்சாட்டுகள். தேசிய நீர் வழங்கல் அடியாளர் சபை உடனடியாக இது குழாய்களை பொருத்துகின்றது. நாம் இந்த குழாய்களை பொருத்தாவிட்டால் திரும்பவும் ஆடியை வந்து ஒரு பாரிய நிதியை நாம் செலவழிக்க வேண்டும் கட்டாயம். அதற்காக நாம் அப்படியான ஏற்பாடுகளை கிளிநொச்சி 2 சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் டவுன் வரை செய்திருக்கிறோம். அதே மாதிரி மற்ற இடங்களில் உள்ளூர் கோட்டுகளை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது பைய பாடல்கள் கூட நாங்கள் என்னென்ன போக்குவரத்து ஏழையால் போகும் பொழுதோ அல்லது துணை ரீதியால் செல்லும் பொழுதோ அவர்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதன் காரணமாக நாம் வந்து பாக்ஸ் கல்வெட்டை அமைத்து அதன் மூலமாக பயத்தினை எடுத்து செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மற்றது சுத்திகரிப்பு நிலையம் கட்டாயம் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கின்றது. அது வந்து அதாவது பழையில் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து யாழ் கிளிநொச்சி நீர் வழங்கல் திட்டம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கிராமிய நீர் வழங்கல் திட்டம். இப்பொழுது முதலிலே குறித்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நீர்நிலை திட்டங்கள் யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியினை முன்னெடுத்து செல்கின்றோம். நமது அமைச்சர் தினேஷ் கிளிநொச்சிக்கு யாழ்ப்பாணத்துக்கு 2 தடவை, கிளிநொச்சிக்கு 3 தடவை நேரடியாக வந்து எங்களது வேலைப்பாடுகள் இங்கே உள்ளவர்களுடன் நேரடியாக
செய்திருக்கிறார். அதற்கு பேரினால்தான் நாம் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுல வந்து கிட்டத்தட்ட $2 மில்லியன் கிட்டத்தட்ட 250 மில்லியன் நிதி. இது வந்து நாங்க வந்து கிளிநொச்சி மாவட்டத்துல மையசிய கொலனி, வட்டரை, அக்கராயம் 3 இடங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து அதுல வந்து 1900 குடும்பங்களும் சுகாதாரம் 550 மற்றது பயிற்சிகள் 200 சுகாதார கல்வி 1900 குடும்பங்களுக்கும் வேற பணத்திட்டம், அதாவது கேஸ்ட்ரோ வந்து 1000 பேரை வாங்கி அந்த திட்டங்களை முன்னெடுத்து தரணும். 1000 பேரை அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை உருவாக்கி அதை இது என்னென்ன அக்கராயம், கட்டக்கட்டி, ஜக்கட்டி போன்ற பிரதேசங்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் மையப்படுத்திருக்கோம். மொத்த கிராமிய நீர் வளங்கள் 1900 550. மற்றது இப்ப நடந்து கொண்டிருக்க அக்கராயம் வந்து இது முடிந்து விட்டது கிணறுகளில். மற்றது பம்பம் தொடங்கி உள்ளது. டேங்க் முடிகின்ற தருவாயில் உள்ளது. முதல் சீக்கிரம் இன்னும் ஒரு 2 மாதங்களில் நாங்கள் வேலைகளை நீரை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்ய முடியும். அடுத்ததாக மாதம் சாந்தை, அது மதியிலே முடிகிறது. மற்றது நெடுந்தீர் சுகாதார திட்டம், மற்றது வையசிய பகுதிகள் வந்து நாங்கள் உடனே குடித்தா ஏன்னா எங்கன்னா முதல்ல வந்து குடிநீர் தான் அந்த பிரதேசத்துக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது. அடுத்த வந்து வட்டக்கட்சி வந்து இதெல்லாம் தொடங்கி இருக்கிறது. அவர்கள் வந்து கவர் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு வந்து தேசிய நீர்வளங்களுடைய சபை அப்ரூவ் இருக்கிறது. அதை 50 செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றது 2 பௌத்தம், ஒன்று டெல்லிக்கும் மற்றது மாதலுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வந்து சமூக வரைபடங்கள் போன்ற விடயங்கள் வந்து கூடுதலாக செலுத்தப்பட்டு அவர்களுக்கு நீட்ட அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. மற்றது சமூக ஊக்குவிப்பாளர்கள் பயிற்சி, மற்றது மாதங்கள் மற்றும் பயிற்சிகள் இதுகள் வந்து நடைபெற்று சந்தேகங்களுக்கு இந்த பதில் வருகிறது. இப்ப கொள்கை எடுத்துக்கொண்டா நீர் எங்களுக்கு லகுவமையிலிருந்து கலந்துவாவிலிருந்து வருகிறது. இப்ப லகுவமை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறபடியால் நீரை கொண்டு வருவது லேசு. அதுக்கு அதிகம் மின்சாரம் பாவலே தேவையில்லை. இப்ப கடற்பாவிலிருந்து நீரை கொண்டு வைக்க அதுக்கு மின்சாரம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே செலவு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதே போல இப்ப நீங்கள் இந்த திட்டத்தில் கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு 20 கிலோமீட்டருக்கு மேல நீரை ஒரே சமமட்டத்தில் கொண்டு வருகிற ஏற்படுற செலவுகளை பற்றி நீங்கள் கரிசனைக்கு எடுத்தீங்களா? போன பாராளுமன்றத்திலே இந்த கேள்வி எங்களிடம் வைக்கப்பட்டது. எங்கிட்ட ஆபரேஷனல் காஸ்ட் வந்து $16.75 ஆபரேஷனல் காஸ்ட் வந்து, அதாவது பராமரிப்பு செலவு, அதாவது திட்டத்தால் ஏற்பட்ட பராமரிப்பு செலவு. அதுல வந்து சில சந்தேகங்கள் திரும்ப எனக்கு ஏற்படுத்தப்பட்டதுனால், அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்டதன் காரணத்தினால் திரும்பவும் என்னுடைய கன்சல்டன்டிடம் கொடுக்கப்பட்டு அதை ஆராய்ச்சி சொல்லி கொடுக்கப்பட்டு அவர்களும் $16.75 உள்ளே தான் அது வரும் என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஒரு மீட்டருக்கு $16.75 ஒரு மீட்டருக்கு நீர் இருக்கிறது சார். 1000 லிட்டர் சுத்திகரிக்கிறதுக்கு $16.75. மற்றது ஆபரேஷனல், அதாவது கேபிட்டல் காஸ்ட் வந்து நாங்க வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ரிட்டர்னோட பார்க்கறீங்க. நீரை சுத்திகரிக்கிறது to take the English, to take the water from Srilanka to Jaffna. If you take in the case of Karathuava, it is supposed to be extremely expensive, taking the water at the same level as Colombo. When you take water from Karathuava to Colombo, it is very expensive.
கினியாவுக்கு போற லைனும் மற்றது சம்பளாமத்தில் இருக்கிற லைனும் எல்லாம் சேர்த்து அவங்க அந்த பம்பிங் செலவு மற்றது சுத்திகரிப்பு செலவு 19 ரூபாய்க்கு கிட்ட முடியுது. எங்கிட்ட வந்து 16 ரூபாய் எழுபத்தஞ்சு. ரீசன் என்னன்னா எங்கிட்ட இது கிளிநொச்சியில இருந்து பழகி போறது ஒரு கிராவிட்டி புலவும் இருக்கு, ஒரு சின்ன ஒரு கொடுத்தா போதும் அந்த தண்ணி வந்து நேரடியாகவே அங்க போய்விடும். அதோட வந்து நாங்கள் 3 விதமான டிரான்ஸ்பரிங் ஸ்டேஷன் வைக்கிறோம். ஒன்று வந்து மீசாலையில ஒரு டிரான்ஸ்பரிங் ஸ்டேஷன், அதாவது பழைய இருந்து நேரடியாக மீசாலையில் பம்ப் பண்ணி மீசாலையில பாதித்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப மீசாலையில இருந்து ஏஎஸ்சி ஏரியா, அதாவது ஜெட்டா முனிசிபல் கவுன்சில் ஏரியாவுக்கு பம்ப் பண்ணி அங்கே பாதித்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப ஐலாண்டுக்கு லிங்க் பண்றோம். அப்ப வந்து எங்களோட பம்புங்க ஒரு பெரிய ஹெட்ல வேலை செய்யாம அது விங்கோல வந்து 120 மீட்டர் ஹெட்ல வேலை செய்யுது பம்ப். அதாவது அந்த நிலையில நீங்க பம்பை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து 120 மீட்டர் ஹெட்ல வேலை செய்யும். ஆனா எங்க வேலை செய்ய போறது 45 அல்லது 50 மீட்டர் ஹெட்டுக்கு உள்ளதான் வேலை செய்யும். ஹெட் தான் அந்த டிசைனிங் ஃபேக்டர். அது வந்து டெக்னாலஜியால குறைக்கலாம். அதன்படிதான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 16 ரூபாய் 75 தான் பம்பும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரே இடத்துல நீர் கிடைச்சிருந்தால், அதாவது இப்ப யாழ்ப்பாணத்தில் நீரை நாங்கள் தேர்ச்சி இந்த ஏரிகளோ அல்லது குளங்களோ இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்க நாங்கள் 70-75 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, அல்லது அதற்கான திட்டத்துக்கு தேவைன்னு சொன்னால் கூட நீரை சுற்றிய விடயங்களில் இருந்து எடுத்து அதனை இதனோடு சேர்த்து அதே நேரத்தில் இந்த திட்டத்துக்கு பங்கு ஏற்படாமல் அந்த நீரை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குளங்களில் இருந்து ஏரிகளில் இருந்து அவற்றை சரி செய்வதால் ஏற்படும் நன்மை சொல்லுவீங்க. அதாவது சார், நான் இந்த ஆராய்ச்சியில 2002 இருந்தே நேரடியாகவே தொடர்பு பண்ணுவோம். மற்றது சகல தரப்பினரோட கதைச்சிருக்கேன். இது வந்து 2002 இருந்து டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டது. யாழ் குடாநாட்டில் இருக்கிற குளங்கள்ல இருந்து தண்ணி வந்து நேரடியா வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து குளம் வந்து வறட்சியே போயிடும், அதுல தண்ணியே இல்லை. மற்றது 2வது வந்து அங்க வந்து சுண்ணாம்பு கலப்பாக நாங்கள் சாரிய நீரில திருப்பி வைத்திருக்க முடியாது. மற்றது அடுத்தது வந்து சார், எங்களுக்கு வந்து இரண்டமலையில இருந்து நாங்கள் வந்து ரிவர் டு ஜப்னா அதுக்கு தண்ணியை ஃபீட் பண்ணோம்னா தொடர்ந்து ஒரு தண்ணியை கொடுத்து கொண்டிருப்போம். அதாவது இங்க கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து இரண்டமலை இருந்தாலும் சரி தொடர்ந்து நாங்கள் அந்த அக்யூபருக்கு ஃபீட் பண்ணி கொண்டிருப்போம். அப்படியே அதுக்கு இழப்பு வீதம் சரியான கூட, அதாவது எவாபரேஷன் ஆவியா மெட்டது நீரை உள்ள விடுற தன்மையும் இப்ப கூடுதல். ஏன்னா அங்க வந்து அந்த மண் வந்து இதுல பெருமையப்படுத்தி, அதாவது எங்கள்ட ஆனாரம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெருமையப்படுத்தி அது கூட அது வந்து அந்த இடத்துல தண்ணியை திருப்பி வைக்கிற தன்மை சரியான கூட ஆவியாகிறதும் போகும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல கடல் ஏரியில் உள்ள இடங்கள் வந்து ஆவியாகிறதும் கூட இந்த தண்ணியை வந்து ரிட்டைன் பண்ணி வைக்கிறது தவிர, அதாவது வந்து இந்த இழப்புகளுக்கு மத்தியில நாங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மூலம் இல்லாமல் நாங்கள் அந்த இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு நீர் அனுப்புறது ஒரு கேள்விக்குறியான முடியாது. ஆனா வந்து எங்கள்ட பைப் மூலம் நாம் அந்த தண்ணியை அனுப்ப விதியம் வந்து 0 தான். ஒரு இழப்பு வந்து ஒரு 3 வீதம் அல்லது 4 வீதம். ஆனா முதல்ல வந்து இனிஷியலா வந்து கேபிட்டல் காஸ்ட் கூட அதை வந்து நாங்கள் ஒன்றுமே இது மறக்கலாம். இப்ப வந்து உதாரணமா வந்து கிணறுல இருந்து தண்ணியை பம்ப் பண்றதுக்கும் ஒரு குளத்துல இருந்து தண்ணியை எடுத்து ட்ரீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் வரும். இதை வந்து மற்ற மாகாணங்களோட போட்டியிட வேணும்னா அப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் போவோம். அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து மாகாணங்கள் நன்றாக வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்தனால ஆகவே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர்வளத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் போதிய அளவு நீர் கொடுக்க முடியாது. அது அப்படி அதை முன்னளவு திரும்பவும் செயல்படுத்த முற்படுவோமான கட்டாயம் காரணங்களில் நாங்கள் திட்டம் நீர்வளங்கள் மாதிரி அல்லது தீவகங்கள்ல விடப்பட்ட நேரத்தை மற்றது பொங்குடி
அதே மாதிரி கரவட்டியில விடப்பட்ட நீர்வளங்கள் மாயக்கை ஒரு பெரிய ஒரு கல்வி குறிப்பிட்ட வந்து கைவிடப்பட்டது. ஏனென்றா கூடுதலான நீர் எடுக்க இரண்டாவது எங்க தண்ணியை பம்பளம் பொழுது அது தண்ணியாக மாறுறதான் வளரும். அதை வந்து நிப்பாட்ட வேண்டாம். நாங்கள் இந்தியாவிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த ஆக்டிவ் பக்கத்தில் விட வேண்டும். இப்ப நாங்கள் வந்து டெல்பி எடுக்க வேண்டாம். ரைன் ரிவர்ல இருந்து நேரடியாக கொண்டு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல அவங்க ஃபீட் பண்றாங்க இதுக்கு அமஸ்டர்டாம். அப்ப வந்து நிலத்தடி அப்படியே நிலத்தி நிற்கும். அப்ப நாங்க அதுல இருந்து எடுத்து பார்க்கணும். ஆனா இங்க வந்து அந்த ஏற்பாடு வந்தாலும் ஒரு கேள்வி ஏறினால் போதிய அளவு நீர்வளம் இல்லை. மற்றது எவாபரேஷன் கூட, மற்றது பெர்மியபிலிட்டி, அந்த சோயில் பெர்மியபிலிட்டி கூட, மற்றது அந்த தண்ணீரை வந்து விட்ட இவ்வளவு ஒரு பெஸ்டான விடயத்தை என்னென்ன நீர்வளம் ஒரு பைப் கூட கொண்டு போறதோட கம்பேர் பண்றது பொலிட்டிக்கல் ரீதியா வேணும்னா அதை கதைக்கலாம். ஆனா டெக்னிக்கல் ரீதியா கட்டாயம் அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அது நம்ம 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவது வந்து நீங்கள் இனிஷியல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இனிஷியல் காஸ்ட்டுக்கு காசை கட்ட போவது இலக்க மக்கள் தான். ஆகவே அது எங்களுக்கு கடனாட்டம் வந்திருக்கு. அந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுக்கணும். அதை குறைக்கக்கூடிய ஒரு நிலையில நீர் கிட்ட இருக்கிற இடங்களில் எடுக்கணும் என்றால் அது ரொம்ப நல்ல இருக்கிற ஒன்று. இரண்டாவது கடல் நீரை உப்பு தண்ணியை மாற்றி ரீசாலினேட் பண்ணி கொண்டு வருவது சம்பந்தமாக அதை பற்றி நீங்களாக எடுத்துக்கிறீங்களா? அதுக்கு பிறகு அதுக்குள்ளது மறந்தது முதல் நீங்க சொல்ல மாதிரி தண்ணியின் இந்த பைப்பின் ஊடாக கொண்டு வரும்போது இருக்கின்ற நன்மைகளை சொல்லுங்கள். ஆனா அதே நேரத்தில் இப்ப இருக்கிற மாதிரி வெளிவண்டியில ஒரு வறட்சி நிலை, அப்ப தண்ணி இல்லாத நிலையிலும் இருக்க முடியும். அதையும் அதை பற்றி சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்து இப்ப தற்பொழுது ஒரு கட்டாயம் நாங்கள் வந்து இரண்டாவது நீர் வளத்தோட நிற்காமல் மேற்கொண்டு நிறைய நீர்வளங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே மேம்படுத்தணும் கட்டாயம் செய்யணும். அதில் வந்து விதமான மாற்றக்கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்கள் வேறு மாவட்டங்கள்ல இருந்தோ அல்லது மாவட்டங்கள்ல இருந்தோ கொண்டு வராது இயலாது. அடுத்தது வந்து எங்கிட்ட கிளிநொச்சி மற்ற யாழ்ப்பாண மாவட்டங்கள்ல இருந்து செய்கிறது தான் நல்லது. அது வந்து நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இரண்டாவது வந்து எங்களுக்கு இந்த தண்ணி வந்து சார் ஒரு டீசாலினேஷன் வந்து இப்ப வந்து எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கலைத்தவர்கள் அமைச்சர்களுடன் அப்பொழுது இது வந்து முக்கியமான ஒரு விடயமாக வந்தது. என்ன பொறுத்தளவுல இலங்கையில வந்து இதுவரை டீசாலினேஷன் ஒரு பெரிய சக்சஸாக தரவில்லை. ஒன்று நிகழ்வுல மட்டும்தான் பாதித்தது. அதுவும் வந்து அதுக்கு வந்து செலவினங்கள் கூடுதல் காரணமாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப வேறு இடத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதனை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தினால் அது வந்து ஒரு சில ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக தெரியும். அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் என்னன்னா ஒரு மீட்டருக்கு தண்ணி சுத்தியா இருக்கிறதுக்கு அது எங்களுக்கு 16 ரூபாய் 75 ரூபாய் முடிஞ்சதுன்னா இது கிட்டத்தட்ட 130 ரூபாய் முடியுது. அடுத்தது வந்து அதுக்குள்ள இருக்கிற மெம்பரன் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றோம். அது வந்து ஒரு கேபிட்டல் கோஸ்ட் கூடியது. இப்ப டெல்புக்கும் நாங்கள் அந்த திட்டத்தை தான் போட்டிருக்கோம் பைலட் கடிக்காக. ஆனா வந்து அதை வந்து தேசிய நிறுவனங்களுடைய வந்து நேரடியாக பாரம்பரியத்துல பல சிக்கல்களை பேஸ் பண்ணி கொண்டிருக்கு. ஆனா வந்து நாங்கள் ஒரு கலைத்து அவர்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை நடைமுறைப்படுத்தி ஏன்னா நாங்கள் வந்து கட்டாயம் இலங்கையில வந்து நாங்கள் அது ஒரு பைலட் ஸ்டேஜ்ல செய்து அது ஒரு வருங்காலத்துல கொண்டு வரப்பட்டது எங்க அமைச்சர் திரைத்துறவுனால ஒரு கருத்து. ஆகவே நாங்கள் அதை வந்து கடைசியில செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாரிய ஸ்டேஜ்ல இல்லை சார். சார் இதுல வந்து நீங்க சொல்றீங்க இலங்கையில கடல் நீரை நன்னீராக மாற்றுவது, அதாவது டீசலைசேஷன் ப்ராசஸ்ல செய்வது
பணிபுரிந்திருந்தார். வருங்காலத்தில் இப்படி நீர் வடமாகாணம் மட்டுமல்ல உள் மாகாணங்களில் இடர்பாடுகள் வந்தாலும் அதனை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் மெட்ட வளத்தையும் பார்க்க வேண்டும். ஒரு பாரிய பம்பிங் இருந்து தூரத்தில் இருந்து பம்ப் பண்ற இடம் தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த வளத்தை பாவிக்கிறார்கள், அந்த வளத்தோடு சேர்த்து தான் பாவிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு கியூபிக் மீட்டர் 1000 லிட்டர் தண்ணியில ஆபரேஷனல் காஸ்ட் வந்து 16 ரூபாய். அதே நேரத்தில் டீசல்டேஷன் வந்து 130 ரூபாய். ஆனால் இங்க வந்து நீங்க ஆபரேஷனல் காஸ்டோட இந்த கேபிட்டல் ஒரு பீரியடுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணி செய்யல. நீங்க தனியா ஒன்றிக்க ஆபரேஷனல் காஸ்டையும் மற்றதுக்கு நோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா. இங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு பீரியட் அதையும் சேர்த்து தான் நீங்க பிரிச்சு பார்க்கணும். என்னுடைய பொறியியலாளராக கொடுக்கின்றேன். அவருக்கு இரண்டாவது முதலமைச்சர் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க மறுமொழி சொல்லல. அவர் கேட்டார் வந்து என்ன சொல்லி சொன்னால் வறட்சி காலத்துல நீங்க எப்படி வந்து இந்த தண்ணியை குடிநீரை வந்து கொண்டு வருவீங்களோட கேள்வி கேட்டார். நான் சொல்றேன் என்னன்னா எங்களுடைய ஏற்பாடு, அதாவது திட்ட படிப்பாளர் காரியாலயத்துல ஏற்பாடு கொண்டு வந்து, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்ட்கள் அந்த ஓட்டர் அப்ளிகேஷன் ஒவ்வொரு வருடமும் இறுதி செய்திருக்கலாம். அப்ப மேடம் வந்து அந்த கமிட்டி ஊடாக எங்களுக்கு இவ்வளவு நீர் தான் தருகிறோம்னு சொன்னா நாங்கள் அந்த நீருக்கு மேல எடுக்க மாட்டோம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதை விட எண்மணி காலக்கூடிய ஒரு வறட்சி வந்தா நாங்கள் கம்ப்ளீட்டா விட்டுட்டு அங்க இருக்கிற நீர் வளங்கள், அதாவது தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிணறுகள் மற்றது பாரிய நீர் வளங்களை வைத்து நாம் அந்த நிலவரத்தை இது பண்ணக்கூடிய ஏற்பாடு. அதோட வந்து மற்ற 24 மணித்தியாளர் இருந்தால் அதை ஒரு மணித்தியாளருக்கு மாற்றுவதற்கும் உரிய ஏற்பாடு உருவாக்கப்படும். அதோட வந்து தற்பொழுது பொலிட்டிக்கல் ரீதியாக அணுகினால் அதற்குரிய சில தீர்வுகளும் ஏற்பாடு அமைச்சர் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். ஒரு சரியான எக்ஸ்பென்சிவான விடயம். அது வந்து நான் இதுக்கு ஏன் சொல்லுவாங்க ஊடகோட்டுகிற கொள்கையின் அடிப்படையில் கட்டாயம் எழுத்துல இருக்கிறாலும் நல்ல நீர் தான் குடிக்கணும். அதே மாதிரி அக்கறையில் உள்ளாலும் ஒரு தரமான நீர் தான் குடிக்க வேண்டும். முனிசிபல் கவுன்சில் இருக்கிறவங்க தரமான நீர் தான் குடிக்கணும். திருவள்ளி டவுன்ல இருக்கிறவங்க குடிக்கணும். ஒழுங்குல எப்படி ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கணுமோ அதே ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குற கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அன்றைக்கு நீங்க சொன்னீங்க சார், யாழ்ப்பாணத்துல உடம்புல ஷவர்ல குடிக்குமாக்குள்ள யாழ்ப்பாணத்திலும் ஷவர்ல குடிக்கணும் பசங்க பாதிக்கிறீங்க. அது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. இங்க மோசமான நிலையில் இருந்தோண்டு நாங்க ஷவர்ல குடிக்கணும்ன்றதை வந்து தவறான. அதாவது நான் இங்க வந்து நேராக கருத்து போவதற்கு வரவில்லை சார். இது வந்து 2002ஆம் ஆண்டிலிருந்து பல பேர்களுடன் ஒன்றிணைந்துதான் இந்த கூட்டு சட்டம் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது இது ஒரு கேள்விக்குறி ஆகும் பொழுது ஒட்டுமொத்தமான அதாவது வடமாநில டெவலப்மெண்ட்டும் அதாவது நீர்வளங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்விக்குறியாகும். ஏனென்றால் மற்ற மாகாணத்தில் நாங்கள் 40-44% அச்சீவ் பண்ணிக்கிறோம். வட மாகாணத்துல 6% கூட எதுவும் நடைபெறவில்லை. இப்பதான் வவுனியாவிலும் வெள்ளாரிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் ஒரு பாரிய திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்றது யாழ்ப்பாணத்தில் 1950 77ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விதமான பாரிய திட்டமும் உருவாக்கப்படவில்லை. 1985 வந்த நிதி நமது துரதிருஷ்டவசமாக சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளும். யாழ்ப்பாண நாட்டில் தமிழ்நாடு இதாவது பல நீட் தேர்தல்கள் இருக்குது. அங்கே இருந்து தண்ணி எடுக்கலாம். இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த இன்னொரு இன்டகிரேட்டட் ஸ்கீம் ப்ராஜெக்ட். அப்ப 2-3 விஷயங்கள் எல்லாம் ஒரு நீட்டை சேர்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் எங்களுடைய நீரை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து செய்து அந்த நீரை இந்த திட்டத்தோடு சேர்ப்பதால தேவையான நேரத்தில் அங்கே இருந்து தண்ணி எடுக்கலாம், இங்க
மலையில இருக்கும் பொழுது ஜெகத்தி போன்ற இடங்களில் உள்ள நீர்வளங்கள் அந்த சம்புக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி யூசாலை அடுத்த சம்பு இருக்கின்றது. அதாவது மணற்காடு கடல் நீர்களில் நன்னீரியாக வரும்பொழுது அதனுக்காக கூடுதலான நீர் வரும்பொழுது கட்டாயம் நீர்சாலை என்கின்ற இடத்திற்கு அருகில் உள்ள நீர்வளங்களை பாவித்து பம்ப் பண்ணக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஏஎம்சியில் நாங்கள் ஒரு சம்பம் வைத்திருக்கின்றோம். அந்த சம்புக்கு நேரடியாக பூண்டாவில் மற்றும் சிங்கவேலியில் இருந்து வருகிற நீர் இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்தது ஐலண்டிலும் அதே மாதிரியான ஏற்பாடு மண்கும்பானில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்படி செய்ய கொஞ்சம் விஸ்தரித்து எங்களுடைய ஏரியலையும் குளங்களையும் புனர்நிர்மாணம் செய்த இதோடைய சேர்த்து எங்களுக்கு நல்ல வரும். கட்டாயம் 2005ஆம் ஆண்டு ரிப்போர்ட்ல நாங்கள் எந்த துறையை விட்டு வைக்கவில்லை. நீங்கள் என்னுடைய அந்த ஆய்வுகளையும் குழுந்த ஆய்வு இது நான் மட்டும் செய்ததே இல்லை. இது ஆஸ்திரேலியாவில் இருந்து அதாவது சிமெண்ட் என்ற நிறுவனம் கூட்டப்போட்டும் மற்றது வடக்கு கிழக்கு மாகாண சபையை காயமாடி அதாவது அவையில எடுத்து கிளிநொச்சியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் உள்ளாக ஆய்வு செய்யப்பட்டுத்தான் அந்த டாக்குமெண்ட் வந்தது. அதின் அடிப்படையில் தான் அபிவிருத்தி வங்கிகள் அந்த ஃபண்டை ஸ்ப்ரெட் பண்ணுகிறது. அதாவது நீர்ப்பாசனமாக இருந்தாலும் சரி, மற்றது சுவரேஜாக இருந்தாலும் சரி, மற்றது கால்வாய்கள் புனரமைத்தலாக இருந்தாலும் சரி, நன்னேரிகளை கடலேரிகளை நன்னேரிகள் ஆக்குதலாக இருந்தாலும் சரி, சகலதும் அந்த ஒரு பிரேமத்துக்குள்ள வந்தது. ஆனா அவர்கள் ஒரு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு நிலையான கொண்டு கட்டாயத்தில் வரும். நாங்க அதில் பேஸ் பண்ணி தான் மெயினா நாங்கள் இந்த போக்கஸ் பண்ணினது ஒரு ரீசன். ஆனா சகல கடியும் செய்துதான் யாழ்ப்பாணத்தில் தண்ணி இல்லைன்றது எல்லா நாளையும் ப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் இந்த முயற்சியில கடைசியில் இறங்கி இப்ப ஏதோ பரிதாபமான நிலையை நாங்கள் நிற்கிறோம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஆனா வடமாநிலம் கட்டாயம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தெரியக்கூடியதாக அதாவது சிறான் வேண்டது வேறு அமைப்புகள் இருக்கும் காலத்தில் எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் வட மாகாணத்திலே நல்ல நன்னீர் வளம் குறைவாக இருப்பதனாலும் மற்றது ஒரு ஒழுங்கான ஓட்டசத்தை இல்லாதாலும் திருச்சி செல்வதாகத்தான் கூறுகிறது. பிஓஏ போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு கேட்டாலும் அதே இதுதான் கூறுவாங்க. ஆகவே கட்டாயம் விவசாயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குடிநீர் முக்கியம். இங்க இருக்கிற யங் ஜெனரேஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு நான் நெஞ்சே ஆர்வம் இருக்கிறேன். ஆனால் திட்டத்தை மக்களுக்கு கூடிய நன்மை பயக்கும் விதமாகவும் அந்தந்த இடங்களில் பெறக்கூடிய நன்மைகளை அங்கேயே எடுக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அது நாங்கள் நீங்களும் உங்களுடைய அமைச்சரோட பேசி சொல்லுங்கள். என்னென்ன இக்கட்டான நிலையில அதாவது போன டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை தினசரி செயலாளருடன் பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடும் நடந்த இதில் அவர்கள் ஒட்டுமுழுதாக பட்டியலை மாற்றி அமைப்பதனால் அவர்கள் விலகுவதாக ஒரு முடிவொன்று எடுத்திருக்கின்றார்கள். அதில் 2 வாரத்திற்குள் ஃபைனலைஸ் பண்ணப்படும் அந்த மீன்ஸ் அந்த மீன்ஸ் வந்தால் அதன்படி அவர்கள் விலகுவாங்க. அமைப்புகளுடைய சம்மேளனம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கள் என்றால் திரு பாரதிதாசன் அதிக போட்டு சம்பந்தமாக நாங்கள் வேண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம். அன்பு வழக்கம் இன்று வரை நாங்கள் கூறுகிற மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்பது எங்களுடைய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. இன்று எவ்வளவு தரமான விவரங்களை இவர்கள் கூறியிருந்தார்கள். உண்மையை அடிப்படையில் இருந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதாவது இவர்கள் தன்னுடைய ஆளுநருக்கு கொடுத்த விவரத்தை ஆதியாவுக்கு இருந்த விடயங்களில் 3 வகையாக அதாவது
விவசாய சமூகம், நமது நீர்ப்பாசன குளம், மற்றது நீரை எதிர்பார்த்து யாழ்ப்பாண மக்கள் நன்னீர் இல்லாமல் இருக்கிற மக்கள் சார்ந்ததாக 3 விடயங்கள் உலகப்படுத்தியிருக்கின்றனர். அதே போல ஆசியாவிற்கு வகையில் பங்கு கிட்டத்தட்ட 3 வகையாக ஆய்வுக்கு உட்படுத்தி கேட்டிருக்கிறார். அதாவது ஏத்திரம் சொன்னா அது முக்கியமான ஆய்வு, 2வது வீட்டரசு ஓரளவு ஆய்வு, 3வது சீட்டரசு ஆய்வு செய்ய தேவை. இந்த விடயங்களின் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இதுதான் அடிப்படை பிரச்சனை. இப்பொழுது நடந்த தூக்கி பார்த்து நாங்கள் அதை கலைப்பதில்லை. உண்மையாக நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? இதை நாங்கள் ஒவ்வொரு பார்க்கும் பொழுது இவனோட காலமாக இதனை நிலவரத்தை நம்பி இங்கு வாழ்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்ந்திருந்த விவசாய சமூகம் பற்றிய ஆய்வு அவர்களுக்கு திரைச்சலே இல்லை, அவர்களுக்கு ஆய்வு செய்ய தேவையில்லை என்கிற ஆய்வுகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இது உண்மையான கிடையாது. விவசாய சமூகம் சம்பந்தமாக எந்த ஆய்வு செய்ய தேவையில்லை, அவர்களுக்கு திரைச்சலே இல்லை. நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் இதுவரை அதாவது 92ஆம் ஆண்டு ஜீவன டாக்டர் படி 5647 பங்காளர்கள் தான் இதுவரைக்கும் நீதிகளை கிடைக்கிறது. இன்று நாங்கள் இதெல்லாம் இன்னொரு மடங்கு பெருகியிருக்கிறோம். எவ்வாறு பெருகிறோம் தான் வந்தவர்கள் குடும்பமாக பெறுகிறார்கள். காணி அதே அளவுதான் இருக்கிறது. எந்த மாதிரி காணி பிரிக்கப்படுகிறது, காணி பங்கீடு செய்யப்படுகிறது. இந்த காணி பங்கீடு செய்யப்படும் பொழுது 3 ஏக்கராக இருந்த ஒரு மனிதன் ஆடுவது நடைமுறை அவனுக்கு ஒரு ஏக்கரை பயிர் செய்ய போது கொடுத்திருந்தால் அவன் குடும்பம் வாழும். இருந்தாலே ஒரே 3 ஏக்கரை 3 குடும்பம் வாழும்போது அவன் 3 ஏக்கரை செய்யப்படணும், அல்லது பழைய ஒரே ஏக்கரை செய்யப்படணும். அவன் முழுமையாக அவன் குடும்பம் 3 ஏக்கராக பிரிக்கப்பட்ட குடும்பம் 3 ஏக்கராக செய்யலாம். அவருடைய வாழ்வு தப்புவாங்க. எனவே அவருடைய எதிர்பார்ப்பு வந்து 3 வீதம் அந்த பயன்பாட்டை வர வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தற்போது இருக்கிற விவசாயிகளும் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த இடஒதுக்கீடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இவர்களுக்கான எந்த விதமான ஆய்வுகளும் இப்படி அவர்கள் இருக்கின்றார்கள் சொல்றதுக்கு கூட ஆனால் தயாராக இருக்கிறார். இப்படி ஒரு 5,447 குடும்பங்களால் 92ஆம் ஆண்டு ஜீவனடாக இருக்கிறார்கள். இப்பொழுது 22 வயதுக்கு பிற்பாடு இவர்கள் இருமடங்காக பெருகியிருக்கிறார்கள் என்பதை கூட ஏற்றுக்கொள்வதற்காக இருக்கிறார்கள். உண்மையாக இதுவரைக்கும் எந்த நிலையிலும் ஏற்படவில்லை. அதே போன்று இந்த இடஒதுக்கீடு திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்ட காணிகள் 22,000 ஏக்கர் சேர்த்து. ஆனால் இந்த 22,000 ஏக்கர்களில் உண்மையாக இந்த இடஒதுக்கீடு நீரால் அழிந்தவர்கள் ஒரு பிரதேசம் இருக்கிறது. கண்டாவளி பெரியவளம் கிராமத்திலிருந்து குமரகம் கிராமத்தில் வரை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழுதால் வழங்கப்பட்டது. அந்த அழுதால் வழங்கப்பட்டவையில் பெரியவர்களுக்கு உதாரணங்கள் 11 ஏக்கர் திட்டம், குமரகத்துக்கு 13 ஏக்கர் திட்டம். அதுக்கு டைம்ல இடங்கள்லாம் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 11 அழுதால் வழங்கப்பட்ட காரணம். இதையும் இந்த மக்கள் நான்கு காரணங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான கிட்டத்தட்ட 15,000 ஏக்கரை சேர்க்கிறார்கள். இந்த இடங்களை நம்பி 36,000 ஏக்கர் வயல்கள் இருக்கிறது. இந்த 36,000 ஏக்கர் வயல்களில் எங்களுடைய நீர்ப்பாய்ச்சலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த விவசாய குடும்பங்கள் அதே போல இந்த விவசாய விளைநிலங்கள் அதே போல் இந்த விளைநிலங்களை இந்த விவசாயிகளை நம்பி வாழ்ந்திருக்கிறது விவசாய கூலி குடும்பங்கள் இருக்கிறது. வாழ்வாதாரத்திலே நம்பி இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்களும் 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறார். இவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இவர்கள் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் இவர்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேறி தங்களுடைய வாழ்வுக்காக உண்மையோடு அவர்கள் நாடகம். அப்போ அவர்களுடைய சந்திக்க வேண்டிய வகையை கொடுக்கிறது. நான் என்னுடைய குடும்பத்தை வாடகை போடணும், நாங்களே போடணும். என்னுடைய வாழ்வாதாரம் நான் இதுவரைக்கும் வயலும் 2 நமக்கு இருக்கு. இது எனக்கு தோல்வியாக இருக்குமா இருந்தால் நான் அந்த வயலில் அந்த இடத்துல வெளியேறி வாடகை காப்பத வேண்டிய திருவழி ஒரு பொருளாதார இடப்பெயர்வுக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதை விட எங்களுடைய பொருளாதார விளைநிலங்களை நாம் கைவிடும் பொழுது அது சரிநிலங்களாக மாறும் அல்லது அது வாழ்க்கைகளான சூழ்நிலைகள் நாம் உருவாகலாம். தேசிய கொள்கைகள் உருவாகலாம். இது தனியாக எங்களுடைய விவசாய குடும்பங்கள் 15 குடும்பங்கள் மட்டும் பாதிக்கலாம். இது மொத்தத்தில் பிள்ளை மாவட்டத்தினுடைய அனைத்து பொருளாதார மட்டங்களில் இந்த பாதிப்பு ஏற்படும். எனவே நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய குலங்கள் எங்களுக்காக அவங்களுக்கு செய்தார்கள். எங்களுடைய தேவைகளை உண்மையாக இனம் கண்டு எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்யுங்கள். நிறைவு செய்து எங்களுடைய குலத்தினுடைய அவதானிப்பை சேர்த்துங்கள். அது ஒரு 5 ஆண்டுகள் தரத்தினுடைய அவதானிப்பை சேர்த்துங்கள். சேர்த்து பிற்பாடு நேரடிய நீர் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்திய பிற்பாடு உங்களுடைய
உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இதே வேளையில இப்பொழுது எங்களுடைய சமூக சார்ந்த மட்டும்தான் நான் கூறுவேன். உண்மையாகவே இந்த குலத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த குலத்திற்கு வீட்டரத்தில் ஆய்வு கொண்டிருக்கிறார். இந்த குலத்தை உண்மையிலேயே சும்மா பேசும்பொழுது சொல்லுவாங்க குலம் அடிப்படையில் போகும், குலம் அடித்த போகணும்னு சொல்லுகிறார். ஆனால் உண்மையாகவே கடந்த காலங்களில் நாங்கள் 27 30 இருக்கிறது உண்மை. காரணம் எங்களுடைய உற்பத்தி சந்தைப்படுத்த முடியாத நிலைமை, எங்களுக்கு தேவையான உள்ளூருக்கு தேவையான உற்பத்தி அங்கு போகுது நிலைமை, எங்களுடைய நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட வகை இருந்தது. அதுதான் குலம் பழையமான நிலை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. 100 ஆண்டு கடந்த வந்த வாழ்ந்த காட்டு அது பழைய இருக்கிறது உண்மை, இருக்கப்பட வேண்டியது எல்லாம் உண்மை, நாங்கள் தொடங்கவில்லை. ஆனால் 30 அச்சுறுத்துவது ஒரு நிலப்பாடு குலத்தில் இல்லை. உதாரணமாக கடந்த 2015 மழைக்காலத்தில் பெருமுகத்தில் 34 அடி நீண்ட குளத்தில் தேவைப்படும். இந்த 34 அடி அந்த நீரை குளத்தில் தேக்கி அந்த வருடத்தில் பாரிய வறட்சியருக்கு அடுத்த திருமுகத்தில் 2015 பாட காலமோடு 34 அடி நீரை இருக்கிறோம். அடுத்து வந்து திருமுகத்தில் நாங்கள் 10,500 ஏக்கர் வரையான பயிர்களை செய்து நீளம் குளத்தில் 18 அடி நீர் இருந்தது. இந்த 18 அடி நீரை நாங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வறட்சியால் இருந்த விளைநிலங்களை பாதுகாப்பு 21,000 விளைநிலங்களை பாதுகாத்து 15,000 வரையான மேலத்திய நிலங்களை பாதுகாத்து கல்வெடுப்பதால் பாய்ந்திருந்த கண்டாவளைக்குரிய 3,000 ஏக்கரை பாதுகாத்து நாங்கள் இன்று உயிர் வாழ்ந்த நிலையில் இருக்கும். இதே அந்த நீரை 18 நீரம் இல்லாமல் கடந்த காலப்போக்கில் அந்த குளத்தினை பயன்படுத்தாமல் நாங்கள் இருந்திருப்போமாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த நூற்றுக்கணக்கான தற்கொலைகள் நடந்திருக்கும். இந்த அவ்வாறான ஒரு நிலைமை மாணவர்களையும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அவ்வளவு உயிரோடு சம்பந்தப்பட்டது இந்த உண்மையை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக நாங்கள் காரியப்படுத்த காட்டப்படுகிறோம். இரண்டுதான் எங்களுடைய கடற்கரை, எங்களுடைய பொருளாதாரத்திலே எங்களுடைய குடும்பங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு ஏழ்மொழி என்று சொல்வது எங்களுக்கு வெளியே உணர்வை உணர்ச்சியை கொடுக்கும். ஏனோ தடுக்க முடியாத நீங்கள் அதற்கான உணர்ச்சி நீங்கள் கருத வேண்டாம். இந்த உடல் சார்ந்த ஆய்வை உண்மையிலேயே இவர்கள் ஏற்கிறது செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் தான் சீக்கிரம் ஒன்று திரும்ப ஏற்பட்டார்கள். ஏன் இந்த குலத்தை கூடி ஏன் ஏற்கிறது ஆய்வில்லை? இந்த குலத்தை ஏற்கிறது ஆய்விருந்தால் இந்த குலத்தினுடைய உண்மையான எங்களோட நீரமாக இந்த வரைக்கும் வந்து எதிர்பார்க்காமல் ஏற்பட்டவங்க நீங்கள் தராது. இது ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் 40 30 ஆண்டு 40 ஆண்டுக்கு மேற்பட்டவர்கள் சுழற்சியில வந்து எடுத்திருக்கிற ஒரு வறட்சி 5 ஆண்டு 7 ஆண்டுகளுக்கு வறட்சி வந்து எடுத்திருக்கிறார். இயல்பானது. இதுல எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக ஆகிட்டீர்களா? இந்த குலத்தில் நீங்கள் உண்மையான கடத்தை ஆகிட்டீர்களா? இவரை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் காரியாலயத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை ஆதியாகத்தின் வகையில் அறிவித்த போது அதையும் நீங்கள் ஏற்கிறது சொன்னால் உண்மையாக அவர் ஏற்கிறது மட்டும்தான் நீங்க தரம் தெளிவாக இருப்பார். ஆனால் நீங்கள் ஈத்தரத்தில் ஓரளவு ஆய்வு சொல்லிக் கொண்டு நீங்கள் காரியாலயத்தில் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை ஏற்கனவே முடிவுகளை தயாரித்து அனுப்பி போது ஒரு கடற்கரை நடத்திருக்கிறீர்கள். சரி, யாழ்ப்பாணத்துக்கு போன நீராவது நீங்கள் அந்த மக்களுக்கு தேவையான வேலை என்று நிறைய கூறியிருந்தீர்கள். அதையாவது நீங்கள் ஏற்கனவே ஆய்வு செய்யவில்லை. யாழ்ப்பாண மக்களுக்கு நீர் பிரச்சனையாக இருந்தது. மக்கள் எல்லாம் மரங்களில் இருந்து விட்டது. நைட்ரஜன் வீதம் 75-80 வீதத்துக்கு ஆகின்றது. நீர் குடிக்க முடியாத 40. அதையாவது ஏற்கனவே ஆய்வு செய்யவில்லை நீங்கள். இந்த ஆய்வுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களாக இருந்தால் இந்த பல விடயங்களை நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் அந்த ஆய்வுகள் பகுதியை நீங்கள் சீக்கிரத்தில் ஆய்ந்திருக்கிறீர்கள். இன்று அந்த ஆய்வின்படி யாழ்ப்பாணத்தில் நீர் ஒரு ஆபத்தான நிலையாக எடுத்துள்ளார். உண்மையாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நீர் உண்மையான சுத்தமான குடிநீர் எத்தனை மனிதன் சரி முடிஞ்சால் நாங்கள் சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டும். இதுதான் சர்வதேசத்தில் சுத்தமான குடிநீர் குழாய் மூலம் கொடுக்க வேண்டும். நீங்கள் சுத்தமான குடிநீராக இருந்தால் அந்த மக்களுக்கு அதை போத்தல்கள் அடைத்து இப்பொழுது அவர்களுக்கு ஆபத்தான நிலையை காப்பாற்றும். உண்மையிலேயே அந்த போத்தலில் சுத்தமான குடிநீர் ஒரு மனிதருக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் சமைக்கிறதுக்கு முடிக்கிறது 10 லிட்டர் பார்ப்போம். 10 லிட்டர் பார்த்தாலும் கூடி நீங்கள் சொல்லியிருந்த 1 மாதம் எடுக்கின்ற நீரை இந்த குளத்திலிருந்து 1 மாதம் எடுக்கின்ற நீரை ஒரு வருடம் முழுவதற்கு நாங்கள் போத்தலில் அடைத்து கொடுப்பதற்கு போதுமான அவர்களுக்கு உண்மையை குடிப்பதற்கு தான் நீர் கிடைக்கிறீர்கள். உண்மையிலே அதற்கு தேவையான நாங்கள் போட வேண்டும். ஆனால் 2ஆம் தர நீர் யாழ்ப்பாணத்தில் இல்லையா?
ஒரு தேவையான நீர் யாழ்ப்பாணம் இல்லையா மாநில குடிமக்களுக்கு கொண்டு போதில் அடையும் போதில் அடைந்து போட்டு உண்மையில ஒரு மனிதாபிமான கட்டாயம் கொடுத்தான் வளர்ந்து காணப்படுது. ஆனா இல்ல நீங்கள் அங்க ஆசியாவுக்கு கொடுத்திருக்கிற இது குடிநீர் திட்டம் அல்ல, நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்தை தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இதை நாங்கள் முன்னரே நாங்கள் அறிந்திருக்கவில்லை. இணையங்களில் ஆதிபத்திய மக்கள் இணையங்களில் நாங்கள் தரவுகள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு உண்மையான விடயங்களுக்கு தேவைப்படுது. அதனால நீங்கள் இந்த விடயத்தை ஏதோ ஒரு வகையில மாகாண சபை பல விடயங்களை சிந்திருக்கு ஆராய்ச்சிருக்கு. நீங்கள் அது சம்பந்தமாக எவ்வாறு கொடுத்திருக்கிறீர்களோ எவ்வாறு கொடுத்திருக்கிறோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக உங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்பது, தயவு செய்து எங்களுடைய குலத்தை நீங்கள் பணத்தை திருப்பி அனுப்ப நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்காக திருத்துங்கள். இந்த குலம் 36,000 பாண்டவு உயர்த்தப்பட்டது. 76ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு திட்டத்திலேயும் பாண்டவு 36,000 உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு அப்போது இருந்த அதிகாரிகள் உயர்த்தது. உங்களுக்கு மேலதிகமாக இருக்கிற 15,000 வழியாக உங்களுடைய பாதுகாக்கக்கூடிய நியம பங்குகள் கிடைக்கிறது திட்டங்கள் அந்த குலம் அறிவிப்பு செய்யப்பட்டது. இப்பொழுது அவர்கள் கூர்ந்தாளிகள் 26,000 பாதுகாப்படுத்துவது மேலாகும் போது படிக்கும் போது அதை நாங்கள் எடுக்க போங்க. எந்த விடயத்தை எங்களுக்காக செய்யுங்கள், எங்களோட பணியை வச்சு போட்டு செய்யலாம். எங்களை செய்து எங்களுடைய தேவையை செய்து பிற்பாடு பிற்பாடு அந்த நீரில உண்மையிலேயே அவதானங்கள் இருக்கு, உண்மையான ஆய்வு இருக்கு. அந்த நீர் விற்கட்டு தெரிந்தால் யாழ்ப்பாணத்தை கொடுத்ததுக்கு ஒரு பொருத்தமான காலத்தில் அதை பற்றி புரியணும். நாங்கள் அது ஒரு விடயம் உப்பு கடல் நீரிலிருந்து நீர் எடுக்கிற சம்பந்தமான விஷயத்தில் கலைத்தார்கள். ஐரோப்பிய மத்திய கடல் நீரிலிருந்து உத்தேசத்தோடும் நன்றியை மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுல இருந்து கோவில் போன்ற புதரை ரசாயன பொருட்கள் மிக பெருமதி இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதுல இருந்து கிடைக்கும். அது நான் உப்பு அவங்க ரசாயன பொருள் எத்தனையோ கைத்தொழில் விடையிலிருந்து நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அது லாபகரமாக எப்படி செய்கிறது தெரிஞ்சுக்கணும். தனியாக கடலில் இருந்து தனியாக தான் வாழ்கிறது. கடலில் சுத்திகரிக்கப்படப்பட்டு வேறு மூல வளத்தை அதாவது சார் முதல்ல நாங்க பார்ப்போம் என்ன 2005 feasibility report ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் சகல அதாவது தமிழ் பத்திரிகையில கிளிநொச்சியிலே யாழ்ப்பாணத்திலே பொதுக்கூட்டம் வைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிட்டோம். 2005 அந்த பொதுக்கூட்டத்தில் சிவமோகன் அவர்கள் வரவில்லை, மற்ற விவசாயிகள் வந்திருந்தாங்க இங்க கிளிநொச்சியில. அப்ப நாங்க இந்த ஆய்வுகள் சம்பந்தமாக திரும்ப வடிவாக வழங்கப்படுத்தினாங்க. அதாவது 2004 வழங்கப்படுத்தினாங்க, 2005 கூட வடிவாக வழங்கப்படுத்தினாங்க. அதுல நீங்கள் பாத்தீங்க என்வரன்மெண்ட், இன்வால்மெண்ட், ரீசெட்டில்மெண்ட், இண்டிஜினியஸ் பீப்புள், இது 3 என்வாயன்மெண்ட். அதாவது புதுக்க ஒரு குளத்தை கட்டி அதாவது ஒரு பாரிய இழப்பு அல்லது ஒரு பாரிய தேவை ஏற்பட்டாங்க ரீசெட்டில்மெண்ட் அப்படின்ற ஒன்று வேலைகளா நாங்கள் அது சம்பந்தமா ஆராய வேண்டும். அதெல்லாம் படிவாங்க 2005 எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த கேட்டகரி டிக்கு போனது. அதோட இன்வால்வ் யாராவது தற்பாட்டில் போயோ அல்லது அதை விட்டு இது பண்ணி அப்படியான ஒரு ரீசெட்டில்மெண்ட் வரையே. அதாவது ஒன்று மக்கள் இப்பவும் இந்த முறையும் சரியான கிரவுண்ட் 2000 ஏக்கர் செய்கிற இடத்துல 800 ஏக்கர் செய்யணும் மக்கள் இடம்பெயர். அப்ப நாங்கள் அந்த கேட்டகரியில அந்த 2005 அதுல அண்ட்ரூ ஸ்காட்லாண்ட் அதோட சேர்ந்த நிறைய வல்லுநர்கள் இங்க கிளிநொச்சியில தாங்கி கூட விநியோகமாக செய்திருக்கு. பெட்டதாங்க யாழ்ப்பாணத்திலேயும் செய்திருக்கணும். அதுல விவசாய தலைவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பெட்டது அந்த இண்டிஜினியஸ் பீப்புள் ஒரு வறட்சியால ஏற்படுறது தற்பொழுது வந்ததோடைய 2011 பிறகு வந்ததோடைய அதுக்கு முன்னாடி அந்த அடியில வரையில இப்ப இருக்கிறதுக்கும் நாங்கள் தீர்வுகள் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கோம். அந்த எம்ஓயில இவையில் அதாவது விவசாய தரப்புகள் 7 விடயங்களை அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கணும்னு சொல்லுங்க. பிறகு அதோட திரும்ப இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்
மேலதிகமா ஒரு 24 விடயங்களை சேர்த்து அதாவது 2 தரப்பாலே 2 தரப்புகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அதுக்கு அரசாங்கம் நீதிபதியா இருக்கிற நடந்திருக்கும் 2 பகுதியை கூப்பிட்டு வைத்து 2 பகுதிகள் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை போட்டை கூப்பிட்டு இப்படித்தான் தண்ணி எடுக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அப்ப நாங்கள் இந்த பிரச்சனையை நீக்கணும், அந்த மக்களுக்கு குடிநீரை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுல எங்கிட்ட குவான்டிட்டியை கூட குறைச்சு நாங்கள் இது பண்ணிருக்கோம். எங்கிட்ட அட்லீஸ்ட் அந்த மக்களுக்கு ஃபுல்லாக அந்த 80 லிட்டர் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது சர்வதேச நியமங்களுக்கு மத்தியில் மற்றது 3 லட்சம் மக்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட ஒரு காரிய பொறுப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப அதோட விவசாயம் அபிவிருத்தி அடைவோம் வேண்டது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுல 65-35% திடீரென்று வந்த ஒரு விடயம் இல்லை. அது 2010 வந்திருக்கு. அந்த 65 விடயத்தை அந்த 65 நவீன தொழில்நுட்பத்தால அந்த 15,000 ஏக்கர் சொல்ற இதுக்கு இன்னும் கூடுதலா செய்யலாம். இங்க எத்தனையோ குளங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 குளங்கள். அதை விட இன்னும் அந்த நவீன டெக்னிக்ஸ், அதாவது அந்த அதே மாதிரி நிறைய குளங்கள் அது 2 மீட்டர் 3 குறிப்பிட்ட அதுக்கு ஒரு 2 மீட்டர் இப்படி நிறைய விடயங்கள் இங்கே நடந்துருக்கு. அதுவும் அந்த 2005க்கு பிற்பட்ட மாதிரிலாம் நடந்து கொண்டு வந்தது. இது உடம்புறுட்டி எடுத்து சொல்லி அது அந்த பல உணவு சீர்பாட்டை உருவாக்க 2005லேயே அதை தொடங்கினாங்க. அப்ப எல்லா இதுவும் அரசாங்கம் சகலரை செவி சாய்ந்தது. அதாவது விவசாய தரப்பாக வைக்கப்பட்ட முதல்படியாக உலகத்தை முற்று முழுதாக புனரமைக்கிறது, தொழில்வாக அல்லது புனரமைக்கிறது, மற்றது வேட்டு நில கைத்தையை மேம்படுத்தி இங்க நீர் இருந்தா இங்க கொண்டு போகணும். அதாவது கொமாண்ட் ஏரியா 22,000 ஏக்கர், அந்த 22,000 ஏக்கர் அந்த கொமாண்ட் ஏரியா. அப்ப நாங்கள் அந்த இது மற்ற மாகாணங்கள்ல நடைமுறையில் இருக்கிற மாதிரி, அதாவது நாங்கள் அதாவது இதுக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஆன்சர் போடணும். அதுக்கு ஒரு காரிய பொறுப்பு இருக்கு. அதாவது இந்த கொமாண்ட் ஏரியாவுக்குள்ள வாரது இவ்வளவு ஏக்கர், மெட்டது இவ்வளவு தண்ணி போகணும். மெட்டது க்ரோப் இன்டென்சிட்டி ஃபேக்டர்ன்றது மற்ற மாகாணங்களை விட இது இங்க கிளிநொச்சி மாவட்டத்தில் கூடுதலாக, அதாவது மற்ற மாகாணங்களில் 1.15 1.20 இங்க 1.4. நாங்கள் இன்னும் கூடிய பாதிப்பமா இருந்தா நாங்கள் அதை 1.8 கொண்டு போறோம். அவர் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொன்ன மாதிரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் போடுவோம் தெரியல. அவர் சொன்னதுன்னா இத்தனை குடும்பங்கள் இருந்தது, அது குடும்பங்கள் எடுத்துக்கொண்டு போக அவர்களுக்குரிய தானியல் நீர் தேவைகள் கூடிக்கொண்டு போகுது. அந்த அளவுக்கு நீர் தேவைகள் தங்களுடைய நீர் தேவைகளை நீங்கள் அதை வழங்கக்கூடிய
கொஞ்சம் தள்ளி நிற்க ஒமான் ஏரியானது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி 21,985 ஏக்கரும் கீழே நீலரி ஜாபின்றனால 21,985 ஏக்கராகவும் இருக்கின்றது. அதுக்கு வெளியான ஒமானுக்கு வெளியான இரிகபிள் ஏரியான்னு சொல்லப்படுறது அந்த 30,000 வெளியாது 30,000 சொல்லப்படுற வெளியம் வந்து 21 சேர்ந்து 30 அது போல 50,000 வெளியாக 21,000 விட 30,000 விவசாய அமைப்புகளால் சொல்லப்பட்டது இந்த இரணமாடு குழாம் பலவீனமான நிலையில இல்லை என்ற ஒரு கருத்து வைக்கப்பட்டது ஒன்று. அது மற்றது தண்ணி வெளியேற அந்த வந்து ஏற்கனவே 36 அடியாகத்தான் இருக்கு என்று சொல்லப்பட்டது. அதை பற்றி நீங்க 34 ஸ்பில் வந்து 34 ஏற்கனவே இருக்கு என்று சொல்லி பாதிக்கப்பட்டது. விதமான வான் வகை இருக்குது. ஒன்று வந்து நிலைத்த வான் வகை, அது வந்து 36 ரேடியல் கேஜஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அமைக்கப்பட்ட வடிவம் வந்து அது வந்து மேக்சிமம் 36 அடியே இருக்குது. ஆனால் அதே வகையில் நிலைத்தமான நீளமான வான் அதையும் கடிக்க வேண்டும். படுத்தது 34 வான் மற்றது ரேடியல் கேஜஸ் 36 சொல்லப்பட்டது. அந்த 34 அடி தவறுகள் வரை சேர்க்கப்பட்டது. அந்த டேங்கில் அதுக்குரிய பொருள் கட்டாயத்தி இதுவரை இருக்கிற டேங்கில் கடந்த 2 நீர் சேர்க்கப்பட்டதாக டேங்க் வந்து அவசியம் இல்லை என்றது. கடந்த 2013ஆம் ஆண்டு 34 அடி சேர்க்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பதவாரங்களால் நடவடிக்கை காரணமாக நாங்கள் குறிப்பிட்ட அளவிலே பொதுவானலாம். ஏக்கர் இதை விட 15,000 மீட்டர் காணி இந்த குளத்தால தண்ணீர் பாய்ச்சக்கூடியமாக இருக்கு. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? பாய்ச்சலாம், ஆனால் பாய்க்காது.
பாராளுமன்ற கட்ட தொழிலே ஒரு கூட்டம் நடந்தது. நீங்கள் பல்வேறு பேசின விஷயம் இல்லாத நீங்கள் அந்த பாராளுமன்ற வழங்கப்படுத்தீங்க. ஆகவே அந்த இடத்துல வந்து அமைச்சர் வந்து சில கருத்துக்களை சொன்னார். அதாவது வந்து இன்னைக்கு இங்க சொல்ற மாதிரி இந்த குளத்துல தண்ணி பற்றாமல் போனால் வளர்ச்சி காலம் வந்தால் போன்ற பல்வேறுபட்ட சூழ்நிலைகள்ல வந்து என்ன செய்வது என்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு வந்தது. உங்களுடைய இந்த ப்ரொஜெக்டின் பிரகாரம் 90,000 குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டும் என்றால் 20 வருஷம் செல்லும் என்று சொன்ன விஷயம் இருக்கு. படிப்படியாக தான் அதை அதிகரித்து கொண்டு போகும் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ஆகவே அதே சமயத்தில் நாங்கள் சைமல்டேனியஸாக வந்து ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்ட யாழ்ப்பாண கடல் நீரியாக இருக்கலாம், வேறு வேறு ப்ரொஜெக்டாக இருக்கலாம், அவற்றை நான் இப்பொழுதே செய்வோமாக இருந்தால் அதுவும் நீங்கள் சொன்னீங்க 20 வருஷ காலம் நாங்கள் எப்ப செய்தால் 20 வருஷ காலத்தில் தண்ணீர் வரும். ஆனால் அது 20 வருஷம் இருக்கிறே வரலாம், 10 வருஷத்துக்கே வரலாம், வேற வேறு ஸ்டடீஸும் இருக்கு. சரிதான். ஆகவே நாங்கள் கேட்ட விஷயம் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் சைமல்டேனியஸா இந்த ப்ரொஜெக்டோட சேர்ந்து அவற்றையும் நீங்கள் உள்ளடக்கிற பொழுது கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு விஷயத்தையும் கூட செய்யக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த ப்ரப்போசல்ல இவை எல்லாம் இன்கார்பரேட் பண்ணப்பட வேண்டும். அதற்கு ட்ரெஷரியோட பேச வேணும், ஏடிபியோட பேச வேணும். அன்றைக்கு சம்பந்தமாக அன்றைக்கு ட்ரெஷரி அவரும் பாடங்களில் இருந்த பொழுது நாங்கள் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் வந்து அதை செய்யலாம், அதை பற்றி பேசலாம். மினிஸ்டரோட பேசுறப்போ உங்களுக்கு முன்னாள் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார், இது பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் உடனடியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்ப சொன்னதன் பிரகாரம் பிரான்ஸ்ல இருந்து சில வேளையில பின்வாங்க போயிடும் என்ற நிலை வந்தால் இது அமைச்சருக்கு சொல்லி அது எப்படி தடை செய்து எல்லாவற்றையும் எப்படி முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு வர வேண்டுமே தவிர நீங்கள் என்ன சொல்றீங்க என்று சொல்லிட்டு நீங்க பேசுறதை பார்க்கிறப்போ எல்லாமே ஒரு விளக்குற மாதிரி எனக்கு தெரியும். ஏனென்றால் பிரான்ஸ் வந்து விட்ரோ பண்ணணும், காசு போகும், 22,000 கோடி இல்லாமல் போகும், ஒன்றும் நடக்காது. 12 வருஷம் ஆச்சு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எந்த விதமாக நீங்கள் சொல்லல. நீங்கள் வந்து சொல்லி உண்மையில வந்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லி சொன்னா the whole project is going to go. இது போகும், கையை விட்டு போகுது. ஆகவே வந்து நாங்கள் உடனடியாக ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கூட அமைச்சர்கிட்ட பேச கேட்டாங்கன்னா எவ்வளவு விரைவாக இந்த ஆய்வுகளை முடித்து இதை நடைமுறைப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து அதை செய்யவும் தான் கேட்டாங்க. உங்களோட கையிலையும் தாங்கி இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அமைச்சரோட பேசி இதை அக்சிலரேட் பண்ணி இங்கே முதலமைச்சர் இருக்கிறார் அவர்கிட்டையும் சொல்லி இதை வந்து அங்கே சொல்லி என்ன கொஞ்சம் கூட ஆக்சிலரேட் பண்ணி அதை நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வராது. நாங்கள் உங்களோட இருக்கிற இதை செய்ய வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு ட்ரைக்கிலோட பார்க்குறீங்க. அது கூட அது எவ்வளவு தூரம் சொல்லிடணும்னு சொல்ல கேளுங்க தகுந்த பிரச்சனையை பற்றி. இந்த இந்த கிளிநொச்சியில விவசாயம் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு தண்ணி தான் விட்டு கொண்டு போனதை யோசிக்கணும். ஆகவே இந்த கிளிநொச்சியில விவசாயம் வேணும், இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு தண்ணி தான் கிடைக்கும். சரி, ஆகவே விவசாயத்தை நடத்தி கொண்டும் தண்ணியும் கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருக்கு. தண்ணியை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இன்னும் பல வழிகளும் இருக்கு. தயவு செய்து அதுகளையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் கேட்கிறது. பிளீஸ் அந்த ஆங்கில இருந்து பாருங்க. தேங்க்யூ. உங்களுடைய கருத்து விளங்குது. என்ன பிரச்சனை என்றால் நீண்ட காலம் விடுபட்டு கொண்டு போகும். அந்த வகையில் அரசாங்கம் இணக்கப்பாடு இங்கே வரையில்லை என்று சொன்னால் அதை கைவிடுற நோக்கம் தான் இருக்குது. அரசியல கூட அமைச்சரவையில் அதை கேட்கல, கிட்டத்தட்ட கைவிடுற நிலைமையில தான் கலைக்கப்பட்டது. நான் தான் கேட்டேன், ஒரு மாதம் அவகாசம் கொடுக்க சொல்லி அதுக்கிடையில ஒரு பொது இணக்கப்பாட்டை கொண்டு முடிஞ்சால் கொண்டு வருவோம், அந்த கைவிடுவோம்னு சொல்லி கூட நான் பண்ணேன். ஆனபடிதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது கூட கிளர்ச்சி மாவட்ட மக்களுடைய தேவைகளை சொல்லியிருந்தேன். இந்த தேவை அதே ஒரு ஆய்வு செய்து நமக்கு எதிராக முடிவுக்கு வர நல்ல கையில் செய்ய முடியும், அதை செய்வோம் சார். வணக்கம். நாங்கள் விவசாய பக்கத்தில்
பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப இதுல அரசாங்க அதிபர் தலைமையில நடந்தது. இங்க அரசாங்க அதிபர் பேசுகிற மிரட்டப்பட்ட மாதிரி அரசாங்க அதிபர் சொல்லவும் சந்தர்ப்பம் கொடுக்கல. நீங்க நினைக்கிறவர் அதை உறுதிப்படுத்தணும். ஆபீசர்ஸ் சுதந்திரமா பேசுறதுக்குரிய தன்மையை ஏற்படுத்தி கொண்டு மற்றது அரசாங்க அதிபருக்கும் கமக்கார அமைப்புகளுக்கும் போர்டு சப்ளை போர்டுக்காரருக்கும் இடையில தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில கடைசியா ஒரு MOU சைன் பண்ணப்பட்டது. அந்த MOU பிள்ளைகள் சொல்லி ஒரு புது MOU ஒன்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது கமக்கார அமைப்புகளோட கதைச்சு. அந்த MOUல என்ன விஷயம் சபையில சொல்லப்பட்டோம். அதுக்காக நான் என்ன அரசாங்க அதிபர் சொல்லணும். அதுல என்ன அரசாங்க அதிபர் போனோம். அப்ப ஒன்று அது மாதிரி இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில ரெண்டு தரப்பும் என்ன விடயங்களை சொன்ன ஒரு சம்மதியை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கணும். அதாவது நாங்கள் சம்மந்தப்படாதார்கள் எல்லாம் வெளியான பேப்பரை பார்த்து போட்டும் ஆரோடைய கூட்டம் நடத்தி போட்டு நாங்கள் இதை மோதி கொடுத்ததுக்கு யோசனை டெக்னிக்கலா பேசப்பட்ட விஷயங்களுக்கான கூட்டம் ஒரு மாசம் நடந்தது. அவையெல்லாம் பேசணும். விவசாய பிரதிநிதிகளே, பொதுவாக அதை நான் விவசாய பிரதிநிதியும் கரைச்சி பிரதேச சபையில் எதிர்கட்சி உறுப்பினருமாக என்னுடைய பேர் சுப்பையா மனோகரன். சுப்பையா மனோகரன். நான் நீண்ட காலமாக 35-40 வருடங்களுக்கு மேலாக இந்த விவசாய தொழிலும் ஈடுபட்டுக் கொண்டு 30 வருடங்களுக்கு மேலாக விவசாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டும் இந்த திட்டத்தில் இந்த மாவட்ட நீண்ட காலமாக இந்த இளமர குளத்தோடு தொடர்புபட்டவன் என்ற வகையிலும் விவசாயிகளோடு தொடர்புபட்ட வகையிலும் நான் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு நான் ஒரு கூடிய நேரம் வழங்க வேண்டும் என்று மனோகரன் நீங்கள் முதலாவது என்னன்னா இளமர குளமானது முதலாவது மத்திய திட்டத்திற்காக நாடு வழங்கப்பட்டு குளம் அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு குடியேற்ற திட்டங்கள் வந்தது. குடியேற்ற திட்டங்கள் வரும்போது மத்திய வகுப்பு திட்டத்துக்காக அப்பவும் திரும்பவும் செய்து கொண்டிருந்த நிலையில் மத்திய வகுப்பு திட்டத்தால் குடியேற்ற திட்டங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினார். குளம் அபிவிருத்தியோடு தங்களுடைய நிலாவதிக்காக தொடர்ந்து விவசாய அபிவிருத்திக்கும் குழா அபிவிருத்திக்குமாக விடுபடுத்துதல் செய்து கொண்டே வந்திருக்கிறார். கடைசியாக நடந்த திட்டம் ஏது நீர்ப்பாசனம் திட்டத்துக்கு விவசாயிகள் அங்கீகாரம் வழங்கப்படுவது குளம் 34 அடியாக உயர்த்தப்படுகிறது. இந்த 34 அடியாக உயர்த்தப்படுகிறது என்று அந்த அளவுக்கு மேலாக தாண்டி வழியப்படாமல் இருக்கணும் என்பதற்காக வான்களவுடன் திட்டம் மேலெடுக்கப்படுகிறது. ஒரு இயல்பான நடவடிக்கையாக இருந்த போதும் இந்த குளத்தை 34 அடியாக உயர்த்தும் பொழுது அந்த குளத்துக்கு குள மண்ணில உள்ள அமைப்பும் மாறாமல் 28 அடியிலேயே இந்த காற்றோடு இருந்ததோ அதை விட காற்றோட உயர்த்தாமலே மண் உயர்த்தப்பட்டது. ஏனென்றால் குளத்தின் உயரம் இதோட நிப்பாடப்படுகிறது. அல்லது தற்போது செய்வதற்கு என்ற நோக்கத்துடன் நிர்வாகம் நினைக்கலாம். அதாவது ஒன்றை கொடுத்து நிர்வாகம் நினைக்கலாம் செய்யவில்லையோ எனக்கு தெரியாது. இந்த நிலைமையில குளம் கட்டி முடிந்தது. கட்டி முடிந்து விவசாயத்தை நடந்து கொண்டு இருக்கிற காலங்களில் காலத்திற்கு காலம் இரண்டாவது நான் சுருக்கமாக இருக்கோம்னா இரண்டாவது குளத்துக்கு இந்த தேர்தல் தண்ணீரை பாதிப்பதற்கு கொமாண்ட் ஏரியாவும் அதாவது குளத்திற்கு மழை அந்த தண்ணீரை ஆறுதல் பயனாளர்களோடு இணைத்து காலபோகம் செய்வதற்காக இந்த கொமாண்ட் ஏரியாவுக்கு வெளியாகவும் மற்றும் பயணியாக காணிகள் 10 லட்சம் தண்ணீராக இருக்கிறாங்க நான் சொல்லுவேன். இந்த காணிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு பகுதி காணிகள் கிராம திட்டம் என்ற திட்டத்தின் ஊடாக ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது அதிகம் மத்திய வகுப்பு வழங்கப்பட்ட முதலாவது காணிக்கு எதிராக அவர்களுடைய 2வது நிலைக்கு வழங்கப்பட்ட மத்திய வகுப்பு பண்ணை வகுப்பு காணிகளாக மேற்கொள்ளமாக கொடுக்கப்பட்ட 2வது காணிகளுக்கு உள்ளடங்குகிறது. இந்த முதலாவது கொமாண்ட் ஏரியாக்கள் காணி கொடுத்த அதிகம் மத்திய வகுப்புகாரர்களுக்கு 2வது கொடுக்கப்பட்ட காணிக்கு நீர் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட தேசிய சபை உண்டு. அதே நேரத்தில் கிராம திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட
ஆற்றுக்கு போகிற மதுரை கொடுத்த அது மாவட்டத்தில் இரண்டாவது கல்மாடு பிரமதநாடு அக்கராயன் புதுமுறைப்பு இப்படியான ஆச்சரியம் செல்லுற எல்லா கொடுத்தால் மாற்ற நோக்கி பாருங்க தனிங்க குழந்தை இருக்கிற தனியை மறைத்து அதே ஒழுங்காக்கி அதை ஒமான் ஏரியாக்காரன் பாதிக்கலாம் ஒமானுக்கு வெளியூர்களாக மேலிடத்தில் பாதிக்கிறதால அந்த நாங்கள் குளத்திலே இருந்து பாரதோத்துக்கு பாதித்த தண்ணியை குறைத்து கொள்ள பழகிக்கொள்ள வேணும் இப்படியான நவீன தொழில்நுட்பங்கள் ஊடாக விவசாயிகளை வேண்டியிலே குளத்துக்கு வெளியேறுகிற தண்ணீரை சேர்த்துக் கொண்டு விவசாயிகள் மேலோக்கி திட்டத்தில் கொண்டு போகணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக வரையப்பட்ட சகல திட்டங்களை உருவாக்கி வரையப்பட்டது இந்த அவர்களுக்கு தற்போது பலவகை சுற்றுகளில் பேசி இதனுடைய முழு நிதியையும் வைத்து இந்த விவசாயத்தை நிலங்களை முழுமையாக கையெல்லாம் மாறப்படாது கையெல்லாம் நிற்கப்படுகின்ற முழு நிலங்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிக உன்னதமான நோக்கிலே திட்டம் செய்யப்படுகிறது. அதுக்குரிய நிதி வந்தது போதாது அதை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த விவசாயத்தை இந்த தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்கு பாரிய நிதியை கொண்டு வருவதற்கு நீண்ட காலமாக இந்த கிளை மாவட்டத்தில் போராடியவர்கள் நான் சொல்றேன். இந்த இரண்டாவது திட்டத்திலே முதல் மியாக்குவன் திருவண்ணாமலை தொடங்கப்பட்டது. மியாக்குவிலே 3000 கோடி ரூபாய்க்கு அண்ணனாக ஒரு திட்டம் மியாக்குவுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அந்த மியாக்குவிலே பிரிவு கடிக்கும் 30 நாள் 40 நாளுக்கு அந்த படிக்க வந்த அதாவது திட்டத்தை பற்றி ஆய்வு செய்ய வந்ததுடன் நான் என்னுடைய முழு நேரத்தை அர்ப்பணித்து திட்டங்களை கொடுத்திருக்கோம். அந்த திட்டம் திரும்பி விட்டது. வழியாக திட்டத்தை நிதி வழங்கவில்லை. அந்த கட்டத்தில் நாங்கள் திருப்பி அவர்களை புரிந்து கொண்டோம். இந்த பண் செலவீனமாக இருக்கிறது, இதை சீர் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுக்கு பிறகுதான் உலக வங்கியின் நிபுணர்கள் வந்து ஒரு நிபுணர் பொறியியலாளர் வந்து பணியில் வந்து ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. இருக்கலாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவர் மேலோட்டமாக பார்த்துவிட்டு மண் நல்லா இருக்காங்க. இப்ப எங்க இந்த லைன் போற இடத்துல வந்ததை வச்சு நான் தான் மறைக்கப்பட்டேன். இல்லை நான் நடுவா பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், மேலையும் பார்க்கலாம், கோடையிலும் பார்க்கலாம், மழை இல்லாத நேரத்திலும் பார்க்கலாம், எந்த நேரத்திற்கு நமக்கு பார்க்கலாம். இது பிறகு நன்றாக தெரிந்த பரிசோதனைகள் பரிசோதிப்பதற்கு நிபுணர்கள் இந்த பண் டீக்கண்டு சொல்லி கொடுத்தான். இந்த டேட்டா 1000 கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்தது பண்டை நடவடிக்கைகள். அதுவும் காலத்தின் போதும் நிரணம் மற்றும் நடவடிக்கை. இந்த நிலைமையில இருக்கக்கூடாது. இரண்டாவது வடகிழக்கு மாகாண பலவீனமான பண்டை புனரமைக்க வேண்டும். பலவீனமாக இருக்கிற விவசாயிகளை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் முற்றுமுழுதாக சகல உதவிகளையும் பெற வேண்டும். அவர்கள் நவீனம் 40 வருடங்கள் மேலாக போராட்டத்தை நவீன தொழில்நுட்பம் எதிரே உணர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்குரிய புதிய தொழில்நுட்பத்துக்கு குழந்தைகள் கூடிய நிலை செய்ய வேண்டியது, கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு திட்டத்தை நாங்கள் தேடினோம். இதில் அதாவது கணக்கு சொல்லுவாங்க. நேரம் போதாவது எந்தெந்த திட்டங்கள், எந்தெந்த நிபுணர்கள், எந்தெந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து என்னென்ன ஆய்வு சொன்னார்கள், என்னென்ன கருத்து சொன்னார்கள். மீன்வளத்தை அவர்களுக்கு லாபம் சொன்னார்கள். நம்மளுக்கு நன்னீர் மீன்வளம் உங்களுக்கு கூடிய லாபம் பெற வேண்டும். இது கூட வயலுக்கு தண்ணீர் சிறு கொண்டாட்டு நாங்கள் நல்ல நன்னீர் மீன்வளங்களுக்கு திட்டம் செய்யும். இது எல்லாத்தையும் நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஒரே முடியாக நின்று இந்த விவசாயத்தை பேசி அத்தனையும் இருக்கப்பட்டு இதனூடாக நாங்கள் ஒரு நீரை பங்கிட வேண்டிய ஒரு மிக கஷ்டமான நிலைமை, மிக
விடுதலை புலிகளினுடைய அந்த கூட்டத்தில் பேசிய அறிக்கையினுடைய விவரத்தில் உங்களுடைய கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது எமது குளத்தில் 30 அடி தண்ணீர் மட்டுமே சேமிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இவ்வாறான நீர்வளங்களின் மூலம் நமது விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. எமது அமைப்பினூடாக பல திட்டங்களை, அதாவது சிறுபோகம் பெரும்போகம் நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். அதற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இத்திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு நீர் வழங்குவதால் எங்களை நாங்கள் இழக்க முடியாது. தற்போது பெரும் வருமானத்தோடு நீர் வழங்குவதனால் எங்களுக்கு மேலதிக வருமானம் ஒன்று கிடைக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு யார் நிதியளிக்கிறார்கள் என்பது எமது முக்கியமில்லை. எமது 100% தேவையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நீங்கள் பின்னர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பொழுது இதற்கு நீங்கள் அன்று பேசிய பொழுதுக்கான அத்தனை உத்தரவாதமும் தரப்பட்டதா அல்லது நீங்கள் இருக்கின்ற மேடைக்கு ஏற்ப பேசி வருகிறீர்களா? என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நான் 100% என்று சொன்னது இன்றைக்கு நான் அதில் மாறுபடவில்லை. 100% பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். 100% பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அது யாழ்ப்பாணத்துக்கு கண்டு கொடுக்கிறதால அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கிறதுனால வேற மாற்று வழிகளை இந்தியா கூட்டம் வந்து உறுதி முடிவெடுக்கிறதா இல்ல அப்படியே நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.